வணக்கம் my dear students. நான் உங்க விஜய் சார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு ப்ரிப்பரேஷன்லாம்? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வந்துட்டு ஸ்டேட் போர்டு 12th ஸ்டாண்டர்ட் அந்த ஃபிசிக்ஸ் உடைய கண்டினியூட்டி தான் பார்க்குறோம். ஸோ நேற்று கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா சாப்டர் 1 உடைய டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாப்டர் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? வாய்ஸ் ஆடியபிளா இருக்கா? வாய்ஸ் ஆடியபிளா இருக்கா சொல்லுங்க. எஸ், கண்டினியூ பண்ணலாமா? எஸ், ஹாய் ஹாய். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பாருங்க. ஸோ இது பேசிக் கொஸ்டின் தான். கம்ப்யூட் த கரண்ட் இன் த ஒயர் இஃப் ஏ சார்ஜ் ஆஃப் 120 கூலும் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ ஏ காப்பர் ஒயர் இன் 1 minute அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது டைரெக்டாக என்ன கேட்டிருக்காங்கன்னா கரண்ட் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் இது சிம்பிள் பேசிக் கொஸ்டின். கரெக்டா? டைரெக்டாக என்ன கேட்டிருக்காங்க? கரண்ட் தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்ன கொடுத்துருக்காங்க? சார்ஜ் Q கொடுத்துருக்காங்க 120 கூலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? Q. டைம் கொடுத்துருக்காங்க 1 minute. ஸோ டைம் இஸ் கிவன். ஸோ அப்போ ஃபார்முலா நமக்கு என்ன? கரண்ட் கண்டுபிடிக்கணும். கரண்ட் I equal to Q/T தெரியலையா நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா. ஸோ I equal to சார்ஜ் பை டைம், தட் இஸ் வாட்? கரண்ட். ஸோ அவ்வளோதான், இதில் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் முடிஞ்சது. ஸோ சார்ஜ் வந்துட்டு 120, டைம் என்ன கொடுத்துருக்காங்க 1 minute அப்படின்னா என்ன அர்த்தம்? 60 செகண்ட். ஏன்னா நம்ம எஸ்ஐ யூனிட்டில் தான் எல்லாமே இருக்கணும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது. ஸோ அதனால செகண்ட் தான் கன்வெர்ட் பண்ணி ஆகணும். மினிட்ல இருந்தாலும் சரி ஹவரில் இருந்தாலும் சரி வி ஹேவ் டு கன்வெர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட்? செகண்ட். ஸோ அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணால் இது 2 times ஆகிடுமா? ஸோ அப்போ ஆன்சர் வந்துட்டு 2 amps அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 2 amps. இது டைரக்ட் கொஸ்டின், வெரி சிம்பிள் டைரக்ட் கொஸ்டின். கரெக்ட்? புரிஞ்சுதா? ஃபாலோ பண்ண முடியுதா? ஞாபகம் அந்த சாப்டரோட எல்லா கான்செப்டும். Right. Next question. Second one. If an electric field of magnitude 570 Newton Coulomb power -1 கொடுத்துட்டாங்க. So given data என்ன கொடுத்துருக்காங்கன்னா magnitude of the electric field is the given data. சரியா? is applied to the copper wire. Find the acceleration experienced by the electron அப்படின்னு கேட்டிருக்காங்க. acceleration A கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த கேஸுக்கு நமக்கு ப்ராப்ளம்னா மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் ஆக்சுவலாக கிவன் டேட்டாவாக இருக்கும். ஸோ இது எல்லாமே டேரக்டாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கெட் பண்ண வேண்டியதான். எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க, மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் நமக்கு அதை ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கிறது நியூட்டன்ஸ் லா F equal to ma. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டு ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா F equal to QE. ஞாபகம் இருக்கா? F equal to QE தான் என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டு ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஆக்சிலரேஷன் கேட்டிருந்தாங்கன்னா F equal to என்ன யூஸ் பண்ணணும்? மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். இந்த ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவேட் பண்ணணும்? F equal to ma. F equal to ma. மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். ஸோ இப்போ ஆக்சிலரேஷன் equal to QE/m. புரியுதா? இதுதான் ஆக்சுவலாக அந்த ரிலேஷன். இதுக்கப்புறம் டேட்டாவை சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன் தான். ஸோ இதில் வந்துட்டு இதில் அந்த Qவை நம்ம என்ன பண்ணோம்? எலக்ட்ரான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால E/m எடுத்துக்கலாம். அதோட வேல்யூ 1.6 × 10⁻−19. எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன கொடுத்துருக்காங்க நம்ம கொஸ்டினில்? 570. அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. எஸ், 570. ஸோ 570 by mass of the electron 9.1 × 10⁻−31. 10⁻−31.
ஸோ அவ்வளோதான். இந்த வேல்யூஸை கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிட்டா போதும். இது ஆக்சுவலாக கிவன் டேட்டா, இது ஃபார்முலா தான் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும். மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் நமக்கு எப்பவுமே கொடுத்துருவாங்க. சார்ஜோட வேல்யூ ஸ்டாண்டர்ட் நமக்கு தெரியும். எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 1.6 into 10 to the power minus 19 coulomb. That is the basic value of the charge. So இது 9.11, sometimes we had to use 9.1 மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். ஸோ இங்கே நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்ன போட்டிருக்காங்கன்னா 9.11. ஸோ அது அப்ராக்சிமேட்டாக நம்ம 9 எடுத்து அப்படியே சால்வ் பண்ணலாம். we will get the answer. ஸோ இதை ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 570 into இந்த வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன ஆகும் பாருங்க, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா acceleration is equal to 1.6 into 570 multiply பண்ணா 912 அப்படின்னு கிடைக்கும். into இந்த 10 power minus 31 மேல போனா என்ன ஆயிடும், plus 31 ஆயிடுமா, 10 to the power plus 31 ன்னு மாறிடும். கரெக்ட்டா? by remaining என்ன இருக்கும் 9.11. ஸோ இது கிட்டத்தட்ட நம்ம ரெண்டுமே என்ன எடுத்துக்கலாம், ஈக்குவலாக எடுத்துக்கலாம். இதை 9.11 we can write like this. இது இன்னும் கூட ஃபர்தராக சால்வ் பண்ணணும்னா இது அப்ராக்சிமேஷன் வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு ஃபைனலாக இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 10 power minus 19 into 10 power plus 31 அப்படியே வச்சுக்கலாம். இதை நான் கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணுறேன். 911 into 10 power minus 2 எடுத்துக்கிறேன். இது அப்படியே கேன்சல் பண்ணுறதுக்காக 912 இதை வந்து 911 எடுத்துக்கிறேன். 10 power minus 2, அதாவது அதை வந்து ஹோல் வேல்யூவாக மாற்றி டெசிமல் கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது கிட்டத்தட்ட ரெண்டு நான் என்ன எடுத்துக்க போகிறேன், நியரஸ்ட் ஈக்குவல். ஸோ அப்ராக்சிமேஷன் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், இது ஈக்குவலாக எடுத்துக்கிறேன். சரியா? 911ம் 12ம் பெரிய டீவியேஷன் கிடையாது. ஸோ இந்த கேஸை பொறுத்து நான் என்ன ரொம்ப ஆல்மோஸ்ட் நியரஸ்ட் ஈக்குவல்னு எடுத்துட்டோம்னா இது ஆல்மோஸ்ட் என்ன கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். சரியா? நியரஸ்டாக எடுத்துக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக நம்ம எழுதும்போது almost what equal to 1 into, so இந்த 10 power minus 2 மேலே போச்சுன்னா என்ன ஆகிடும், 10 power plus 2 ஆகிடும். ஸோ ஃபைனலாக இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 10 to the power plus 14 கிடைக்கும். சரியா? 10 power minus 2 மேலே போச்சுன்னா plus 2, அப்போ என்ன ஆகிடும், 10 power minus 33 ஆகிடும். ஸோ 10 power minus 33 அதுக்கப்புறம் minus 19 சிம்பிளிஃபை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், plus 14 கிடைக்கும். ஸோ நம்ம புக்கில் ஆப்ஷன் எப்படி கொடுத்து ஆன்சர் கொடுத்துருப்பாங்கன்னா 1.001 கொடுத்துருப்பாங்க இதை. ஸோ என்னன்னா அது 912 இது 911 வச்சு சால்வ் பண்ணும்போது அந்த டெசிமல் வேல்யூ 1.001 அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும். பட் நாம் இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ரெண்டு நியரஸ்ட் எடுக்கிறதுனால அப்ராக்சிமேஷன் எடுத்துருக்கிறோம். ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறோம், 1 எடுத்துக்கிறோம். ஏன்னா இது 9 இது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்றதுனால, பெரிய டிவியேஷன் இல்லைன்றதுனால தட் அப்ராக்சிமேஷன் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ இது இதனுடைய வேல்யூ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். எது ஆக்சலரேஷன் எஸ்ஐ யூனிட் அதுதான். ஸோ இவ்வளோ தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ என்னன்னா ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு கியூஇன்றது இதில் நமக்கு நீட் எக்ஸாமுக்கும் சரி, லைக் இப்போ போர்டு எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ண போகிற உங்களுக்கும் சரி, இந்த பேசிக் ஐடியா காமன் தான். ஃபோர்ஸுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ரிலேஷன் எஃப் ஈக்குவல் டு கியூஇ. அதுவே நீங்கள் வந்து ஆக்சலரேஷன் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஃபோர்ஸ் என்ன அதே ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவேட் பண்ண முடியும், அந்த ஏன்னா சார்ஜ் மூவ் ஆகுதுன்னா அந்த கேஸுக்கு என்ன இருக்கும், ஆக்சலரேஷன் இருக்கும். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஏன்னா சார்ஜுக்கு என்ன இருக்குது, மாஸ் இருக்குது. எலக்ட்ரான் இருந்தாலும் சரி, ப்ரோட்டான் இருந்தாலும் சரி. அப்போ மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஸோ அதே ஃபோர்ஸ், அதாவது எஃப் ஈக்குவல் டு கியூவின்றது ஆல்சோ ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் எம் இன்ட்டு ஏவுக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ தென் இதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதெல்லாம் கிவன் டேட்டா, இதெல்லாம் நீங்கள் எதுவும் மெமரைஸ் பண்ண தேவையில்லை, அதெல்லாம் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் வேல்யூ. சரியா? ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ண அவசியம் கிடையாது. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ரைட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, a copper wire of cross sectional area 0.5 millimeter square னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏரியா கொடுத்துட்டாங்க, பட் யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ நம்ம இதை என்னவா மாற்றி ஆகணும், மீட்டர் ஸ்கொயர் கன்வெர்ட் பண்ணி ஆகணும் எஸ்ஐ யூனிட்டுக்கு. அதுக்கப்புறம் கேரிஸ் ஏ கரண்ட் 0.5 amps, கரண்ட் ஐ கொடுத்துட்டாங்க, சாரி 0.2 amps ஐ இஸ் given. If the free electron density of copper is 8.4 into 10 power 28 per meter cube. இது என்னது, ஸ்மால் n கொடுத்துருக்காங்க. ஏன்னா drift velocity ஓட ரிலேஷன் இது. Then the compute the drift velocity of the free electron. இவ்வளவுதான் கொஸ்டின். Compute the drift velocity of the free electron. So drift velocity
and current relation. ஏன்னா கொஸ்டின்ல current கொடுத்துருக்காங்க. I is given, find out பண்ண வேண்டியது என்னது drift velocity. What is drift velocity அப்படின்னு கேட்டிருக்காங்க. So the relation between current and drift velocity அந்த ஃபார்முலா, ஏன்னா given data வச்சு தான் நம்ம எந்த ஃபார்முலா சூஸ் பண்ணணும்ன்றதை டிசைட் பண்ணணும். So the relation between current and drift velocity எடுத்தீங்கன்னா I equal to NEAVD. கரெக்டா? That is what? The relation between current and drift velocity. I equal to NEAVD. அப்போ இதிலிருந்து என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? drift velocity கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ VD equal to இந்த டேர்ம் எல்லாமே இங்கே வந்து ப்ராடக்ட்டில் இருக்கிற டேர்ம் டிவிஷனுக்கு வந்துடும். ஸோ அப்போ கரண்ட் I டிவைடட் பை NEA அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? ஸோ இதில் எல்லா டேட்டாவும் கொடுத்துருக்குறாங்களா? ஸோ அதை அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஸோ இதில் கரண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பாக வாங்க. கரண்ட் 0.2 ஆம்ஸ். ஸோ அப்போ கரண்ட்டு 0.2. என் என்ன கொடுத்துருக்குறாங்க? 8.4 into 10 power 28 per meter cube. 8.4 into 10 power 28. So 8.4 into 10 to the power 28. ஓகேவா? எலக்ட்ரான் ஈயோட வேல்யூ என்ன? 1.6 into 10 to the power minus 19. So 1.6 into 10 to the power minus 19. கரெக்ட். ஏரியா என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்க. ஏரியா வந்துட்டு 0.5 millimeter square. அப்போ millimeter square நம்ம என்னவா மாற்றி ஆக்கணும்? மீட்டர் ஸ்கொயராக மாற்றி ஆக்கணும். அப்போ ஏரியா ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.5 millimeter square. கரெக்டா? 1 millimeter எடுத்து எவ்வளோ மீட்டருக்கு ஈக்குவல்? 10 to the power minus 3 மீட்டருக்கு ஈக்குவல். அப்போ millimeter squareனா என்ன அர்த்தம்? 0.5 into 10 to the power minus 3 ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். என்ன வரும்? 10 to the power minus 6 மீட்டர் ஸ்கொயர்னு வரும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? 1 millimeter ஆக்சுவலாக 1 mm equal to 10 power minus 3 மீட்டருக்கு ஈக்குவல். அப்போ 1 mm ஸ்கொயர் என்ன அர்த்தம்? 10 power minus 3 ஹோல் ஸ்கொயர். அப்போ 10 power minus 6ன்னு ஆகிடும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஸோ இதான் ஆக்சுவலாக இந்த கேஸில் ஏரியா. அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது 0.5 into 10 to the power minus 6. ஓகேவா? இதுதான் ஆக்சுவலாக இந்த வேல்யூ. யூனிட் மட்டும் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். மில்லிமீட்டர் ஸ்கொயரை நம்ம என்னவா மாற்றி ஆகணும்? சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு, சாரி மீட்டர் ஸ்கொயருக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபைனலாக இதை சால்வ் பண்ணால் இப்போ ஆன்சர் முடிஞ்சிடும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். எப்படி எல்லாம் இதை எலிமினேட் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ இந்த கேஸில் இதை வந்துட்டு கேன்சல் பண்ணால் இது 0.1 இங்கே என்ன வரும்? 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 4.2 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? 4.2 அப்படின்னு கிடைக்கும். இந்த 0.5 இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன எழுதலாம்? 1/2 எழுதலாமா? 1/2 0.5 எதுக்கு ஈக்குவல்? 1/2. அப்போ 1/2ஆல் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 0.5க்கு பதிலாக 1/2ன்னு எழுதலாம். அப்போ 1/2 அப்படின்னா இந்த 2வும் 4.2 கேன்சல் ஆகிடும். என்ன கிடைக்கும்? அப்போ 2.1ன்னு கிடைக்கும். 0.5க்கு பதிலாக என்ன எழுதலாம்? 1/2ன்னு எழுதிட்டோம்னா அகெயின் இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2.1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ரிமைனிங் இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ரிமைனிங் என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு பாருங்கள். இந்த 0.1 மேலே இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்ட்டு இங்கே இருக்கிற பவர்ஸ் வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். என்ன வரும்? இங்கே 10 power minus 19, 10 power minus 6. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10 power minus 25 ஆகிடும். அப்போ 10 power 28 minus 25 வந்து 10 power plus 3. ஸோ அப்போ என்ன ஆகிடும்னா நியூமரேட்டர் அதை கொண்டு போனீங்கன்னா 10 power minus 3 ஆகிடும். கரெக்டா? எஸ். அதுக்கப்புறம் அடுத்தது 1/1.6 எதுக்கு ஈக்குவல்? 0.625. நான் என்ன சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா? இந்த வேல்யூலாம் ஞாபகம் வச்சு சொல்லியிருந்தேன். 1/16 அப்படின்னா 0.0625. 1.6 அப்படின்னா 0.625 ஈக்குவல். இந்த வேல்யூ நம்ம அடிக்கடி இந்த சாப்டர் யூஸ் பண்ணுவோம். பர்டிகுலராக ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டரில் அடிக்கடி யூஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஈயோடைய வேல்யூ 1.6 into 10 to the power minus 9 வந்து டினாமினேட்டர் வரும்போதெல்லாம் நீங்கள் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 0.625 டிவைடட் பை மீதி என்ன இருக்குது வேல்யூ? 2.1. மீதி இருக்கிற வேல்யூ வந்துட்டு டினாமினேட்டரில் 2.1. ஸோ 10 to the power 28 minus 19. இந்த minus 19 minus 6 வந்து minus 25. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் 10 power plus 3 வரும். அதை நியூமரேட்டர் கொண்டு போனால் 10 power minus 3. 1/1.6 0.625 ஈக்குவல். 0.5 1/2ன்னு எடுத்ததுனால இங்கே இந்த டேர்ம் கேன்சல் பண்ணிட்டேன். ஆல்ரெடி இந்த டேர்ம் எலிமினேட் பண்ணி வச்சிருந்தேன். கரெக்டாக? இதுதான் ஆக்சுவலாக ரிமைனிங் இருக்கிற டேர்ம். ஃபைனலாக இதை சிம்பிளிஃபை பண்ணால், அதாவது
0.1 into இந்த வேல்யூ இதை மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 0.1 into 0.625 பண்ணிங்கன்னா என்ன வரும் 0.0625 கிடைக்கும் கரெக்டாக. ஏன்னா ஒரு டெசிமல் இன்னும் தள்ளி வரும் ஏன்னா 0.1 இருக்கிறதுனால டிவைடட் பை 2.1 into 10 to the power minus 3 வரும். ஸோ இந்த வேல்யூ ஃபர்தராக நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் இஸ் ஓவர். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா இதை ஃபைனலாக சால்வ் பண்ணதுக்கப்புறம் 0.03 அப்படின்னு கிடைக்கும். 0.03 into 10 to the power minus 3 meter per second. ஆக்சுவலாக இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.029 கிடைக்கும். அது அப்ராக்சிமேஷன். நான் அந்த ஸ்டெப் வேணா இங்கே போடுறேன். இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் ஆக்சுவலாக கிடைக்குது. இது அப்ராக்சிமேஷன் வேலை தான் போட்டிருக்காங்க. 0.029 அப்படின்னு கிடைக்கும். 29 into 10 power minus 3 கிடைக்கும். இது இன்னும் ரவுண்ட் ஆஃப் பண்ணி அப்ராக்சிமேட்டாக எழுதும்போது 0.03 into 10 to the power minus 3 meter per second. (0.03 into 10 to the power minus 3 meter per second. புரியுதா? கிளியர்? ஸோ ஆக்சுவலாக அதை மல்டிப்ளை பண்ண 0.0625 2.1 நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0.029 நமக்கு கிடைக்கும். ஸோ தட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0.03. பட் இந்த கால்குலேஷன் கரெக்டாக பண்ணிங்கனாலே அந்த அப்ராக்சிமேட் வேல்யூ உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். இது சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் கரெக்டாக பண்ண தெரியணும். 1/1.6 சிம்பிளாக 0.625 கரெக்டாக கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஆன்சர் ஃபாஸ்ட்டாக வந்துடும். அது டைமே எடுக்காது. ஒரு அவ்வளோ கஷ்டமாகவும் இருக்காது. புரியுதா? கிளியர்? அடுத்த கொஸ்டின் போலாமா? ரைட். வாட் இஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின்? Determine the number of electrons flowing per second through a conductor when a current 32 amps flows through it கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் ஐ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 32 amps சொல்லி கொடுத்துட்டாங்க. கரெக்டா? ஸோ ஐ இஸ் கிவன். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? n கால்குலேட் பண்ணணும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் Q is equal to NE யூஸ் பண்ணணும் இல்லையா? குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ். அந்த n கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. டைம் வந்துட்டு பர் செகண்டுக்கு கேட்டிருக்காங்க. பர் செகண்டுக்கு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ ஃபார்முலா நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். I ஈக்குவல் டு Q/T. கரண்ட் I ஈக்குவல் டு Q/T. Qக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? NE/T ஈக்குவல் டு கரண்ட். கரெக்டா? இதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? n தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ I into T by E ஈக்குவல் டு n அப்படின்னு கிடைக்கும். இதெல்லாம் டைம் வந்து என்ன சொல்லிட்டாங்க? 1 செகண்ட் சொல்லிட்டாங்க. ரிமைனிங் இருக்கிறது அப்படியே சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் கிடைச்சிரும். n ஈக்குவல் டு கரண்ட் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? 32 amps. ஸோ கரண்ட் வந்து 32. டைம் பர் செகண்ட் கேட்டதுனால 1 செகண்ட். ஈயோட வேல்யூ 1.6 into 10 to the power என்ன கிடைக்கும்? -19. 10 to the power -19 கிடைக்கும். ஓகே. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஸோ இதை வந்து டைரெக்டாகவே சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு டெசிமல் கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா இது இன்னும் கூட கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றிக்கலாம். நீங்கள் லைக் எப்படின்னா 1.6 16 into 10 power minus 20 மாற்றிக்கலாம். அது சரியா? அதாவது ஈயோட வேல்யூ வந்துட்டு 1.6 into 10 to the power minus 19. ஸோ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக உங்களுக்கு ஹோல் வேல்யூவாக இருந்தால் ஈஸியாக இருக்கும்னு தோணுதுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அது 16 into 10 power minus 20 சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? 16 into 10 to the power minus 20 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இது என்ன கிடைக்கும்? இது 2 times, இது 1 time அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஸோ ஃபைனலாக இந்த 10 power minus 20 மேலே பண்ணாலும் +20 ஆகிடும். அப்போ 2 into 10 power plus 20 2 into 10 power plus 20 அப்படின்னு நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம். சரியா? ஸோ நம்ம புக்கில் இதாக போட்டிருப்பாங்க. 2 into 10 power 20 எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எவ்வளோ எலக்ட்ரான் டோட்டலாக ப்ரெசென்ட் ஆகிருந்திருக்கும் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ அப்போ ஆன்சர் வந்துட்டு 2 into 10 power 20 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஸோ இதெல்லாமே வெரி பேசிக் கொஸ்டின் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஈஸியாகவே ஆன்சர் பண்ணிடலாம். டேரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணல ஆன்சர் கிடைச்சிடும். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. The resistance of a wire is 20 ohm. But what will be the new resistance if it is stretched? என்ன கேட்டிருக்காங்கன்னா
ஸ்ட்ரெச்டு கேஸ் கேட்டிருக்கிறாங்க. இது வந்து ஸ்ட்ரெச்சிங் கேஸ். ஓகேவா? ஸோ the resistance of a wire is 20 ohm. What will be the new resistance if it is stretched uniformly 8 times its original length அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 8 times its original length இருந்திருந்தா நியூ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங்க்கு அப்புறம் என்ன வரும்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, ஒரு ஒயர் இருந்திருக்கு, ஓகேவா? ஸோ அந்த ஒயர் லைக் சம் லென்த் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது எல்ன்ற லென்த்தில் இருந்திருக்கு. அதை வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறாங்க, பிடிச்சி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய லென்த் என்ன ஆகுது, முன்னாடி இருந்த அந்த ஒயருடைய லென்த்தை விட 8 டைம்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்படின்னா அப்போ ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கும், இல்லை ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆக்சுவலாக இந்த கேஸுக்கான கொஷின். ஸோ இது ரொம்ப சிம்பிள் கொஷின் தான். இது நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, 2 கேஸாக பிரிச்சுக்கலாம். பிஃபோர் ஸ்ட்ரெச்சிங், ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங். நீங்கள் ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவும் சேஞ்ச் ஆகும், அதனுடைய லென்த்தும் சேஞ்ச் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டயக்ராம் போடுறேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது சப்போஸ் இதுதான் அதனுடைய ஒரிஜினல் அப்படின்னு எடுத்துப்போம். இது வந்து அந்த ஒயருடைய இனிஷியல், ஓகேவா? இது வந்துட்டு ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங்க்கு அப்புறம். ஓகேவா? இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த டிஃபரன்ஸை கரெக்டாக தெரியுதா? இது ஒரிஜினலாக இருக்கும்போது அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்குது. இந்த கேஸ் வந்துட்டு இதான் அதனுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இது இந்த கேஸில் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கேஸை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ இது வந்துட்டு இனிஷியலாக இருந்தது, பிஃபோர் ஸ்ட்ரெச்சிங், ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங் பிரிச்சுக்கலாம். இது வந்துட்டு பிஃபோர் ஸ்ட்ரெச்சிங், ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒயர் இருந்த ஷேப். இதை நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங். ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங் இதனுடைய லென்த் இருக்கு இல்லையா, இனி பிஃபோர் ஸ்ட்ரெச்சிங் இருக்கும்போது அதனுடைய லென்த்தை நான் எல்லுன்னு எடுத்துக்கிறேன். ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங் என்ன கொடுத்துருந்தாங்க, என்ன எடுத்துக்கிறேன், எல் டேஷ்னு எடுத்துக்கிறேன், அந்த டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக. அந்த எல் டேஷ் எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்கிறாங்க, 8 டைம்ஸ் ஆஃப் த ஒரிஜினல் லென்த். முன்னாடி இருந்த அந்த ஒயரோடைய லென்த்தை விட ஒரிஜினல் லென்த் வந்து என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்கு, ஒரிஜினல் லென்த்தை விட அந்த ஸ்ட்ரெச்சிங் லென்த் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் எல் டேஷ்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதனுடைய ஏரியா, இப்போ இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்துட்டு நான் A1ன்னு எடுத்துக்கிறேன், சரியா? இல்லைன்னா இது L1 L2ன்னு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. எல் டேஷ் எடுத்தாலும் ஓகே ஃபைன், இல்லை A டேஷ்னு எடுத்தாலும் ஓகே ஃபைன். ஸோ இப்போ இதை வந்துட்டு A அப்படின்னா இதோட கிராஸ் செக்ஷன் ஏரியாவும் இப்போ சேஞ்ச் ஆகிருக்கும். அது என்னது, A டேஷ். சொன்னது புரியுதா? ஸோ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் L1 L2ன்னு எடுத்திருப்பாங்க, ஏரியாவை A1 A2, தட் ஆல்சோ கரெக்ட். டேஷ்னு எடுத்தாலும் ஃபைன், அது நம்ம கொடுக்குற ரெப்ரசன்டேஷன் தான். ஸோ இட் டசன்ட் மேட்டர், சரியா? ஸோ அப்போ இதில் இல்லை உங்களுக்கு அது புக்கில் இருக்கிற மாதிரியே போட்டால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அப்படின்னா வி கேன் யூஸ் இதை எல்னு எடுத்துக்கலாம், எல், இது L2ன்னு எடுத்துக்கோங்க, லென்த்து L1ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இது 8 டைம்ஸ் ஆஃப் L1. இங்கே வந்துட்டு இது A2, இதை வந்துட்டு A1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் என்னது பிஃபோர் ஸ்ட்ரெச்சிங் அண்டு ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங் இருக்கக்கூடிய கண்டிஷன், சரியா? இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ், இது 2 கேஸ்லையும் எது மாறாமல் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் மட்டும் மாறி இருக்காது, சரியா? இப்போ இதனுடைய ரெசிஸ்டன்ஸோடைய ஃபார்முலா பாருங்க, சேம் மெட்டீரியல். இது ரெசிஸ்டன்ஸ் R1, இது நம்ம கால்குலேட் பண்ணுறோம். R1 is equal to rho L/A, R is equal to rho L/A. ஞாபகம் இருக்கா ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா? அப்போ rho L1/A1 அப்படின்னு கிடைக்கும். இதில் என்ன கிடைக்கும், R dash equal to rho L2/A2. இது ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங், ஓகேவா? இதை R2ன்னு எடுத்துருந்தோம் இல்லையா, அதை R2ன்னு எடுத்துக்கோங்க. R1 R2
இது பிஃபோர் ஸ்ட்ரெச்சிங் ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங். R1 equal to R is equal to rho L by A. அதனால rho L1 by A1 இங்க என்ன ஒரு R2 equal to rho L2 divided by A2. சரியா? இதுதான் நமக்கு இங்க கிடைச்சிருக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேஸை சிம்பிளிஃபை பண்ணி ஆகணும் ஃபர்தரா. இதுல ஒரு டேர்ம் காமன், அது என்னன்னு தெரிஞ்சா நமக்கு ஆன்சர் முடிஞ்சிடும். என்னன்னா லிசன் ஹியர். இப்போ இதுல எடுத்து ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் பாருங்க. இப்போ ரேஷியோ எடுக்க போறேன். R2 by R1. R2 by R1 நம்ம ரேஷியோ எடுத்தா நமக்கு அங்க என்ன கிடைக்கும்? rho L2 by A2 இன்ட்டு இது என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கல் எழுதி வேண்டியதான். அப்போ என்ன வரும்? A1 divided by என்ன வரும்? rho L1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சொல்ற பாயிண்ட் புரியுதா? நான் என்ன பண்றேன், இது ரெண்டு ரேஷியோ எடுக்கிறேன். ஸோ இப்போ இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். இது டிவிஷன் பை டிவிஷன் வரும், அதில் ரெசிப்ரோக்கல் எழுதுறேன். இது A1 by rho L1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். கரெக்டா? இப்போ ஃபைனலாக இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதில் எதுலாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. ரோ கேன்சல் ஆகிடும். L2 நம்ம என்ன எழுதலாம்? 8 times of L1 எழுதலாமா? L2 we can write 8 times of L1. ஸோ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா 8 times of L1 by L1 இன்ட்டு A1 by A2 அப்படின்னு எழுதலாம். சரியா? அப்போது இதில் எது கேன்சல் பண்ணலாம்? L1 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன ரிலேஷன் கிடைக்கும் அப்படின்னா R2 by R1 equal to 8 times of A1 by A2 அப்படின்னு கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா A1 by A2 உடைய வேல்யூ என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சாகணும். அது என்னன்னு தெரிஞ்சதுன்னா then we'll get the answer. A1 by A2 உடைய வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் we'll get the answer. அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிட முடியும்? R2 என்னன்றது ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். சரியா? ஏன்னா கொஸ்டினில் அவங்க நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அதனுடைய ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த வேல்யூ வந்துட்டு என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க? R1 வந்துட்டு 20 ஓம் அப்படின்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? ஸோ இதுதான் நமக்கு இதில் கொடுத்துருக்கிற கிவன் டேட்டா. ஸோ இன்னும் வால்யூமை ஈக்குவேட் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். ரைட். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வால்யூம் பிஃபோர் ஸ்ட்ரெச்சிங் ஈக்குவலாக இருக்கும் எப்போ? ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங். வால்யூம் என்ன ஆகாதுன்னா சேஞ்ச் ஆகாது. கரெக்டாக? கிராஸ் செக்ஷனல் ஏரியாவும் லென்த்தும் சேஞ்ச் ஆகிருக்கும். பட் அந்த ஒயர் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த வால்யூமும் சரி, ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங் பண்ணது மாதிரி வால்யூம் சேஞ்ச் ஆகிருக்காது, ஒன்லி எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. ஓகேவா? ஆனால் அதனுடைய வால்யூம் என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகிருக்காது. அப்போ வால்யூமுடைய ஃபார்முலா என்ன? ஏரியா இன்ட்டு லென்த்து. வால்யூமுடைய ஃபார்முலா வந்துட்டு ஏரியா இன்ட்டு லென்த்து. அப்போ பிஃபோர் ஸ்ட்ரெச்சிங் நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஏரியாவை A1ன்னு சொல்லியிருக்கிறேன், லென்த்து L1ன்னு சொல்லியிருக்கிறேன். ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங் என்ன சொல்லியிருக்கிறேன்? ஏரியாவை A2, length L2. So area into length the volume. So before stretching, after stretching, the volume both case what? Same. Volume change ஆகாது. ஏன்னா அதே வயருடைய length area மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்குது. இப்போ இதுல இருந்து A1 by A2 கண்டுபிடிங்க. ஏன்னா நமக்கு அந்த டேட்டா தான் இப்போ தேவை. A1 by A2 equal to L2 by L1 அப்படின்னு கிடைக்கும். L2 எதுக்கு ஈக்குவல்? 8 times of L1க்கு ஈக்குவல். ஸோ L1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? A1 by A2 equal to 8 அப்படின்னு கிடைக்கும். A1 by A2 equal to 8 அப்படின்னா இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இது 8 பதில் சப்ஸ்டிட் பண்ணணும். A1 by A2க்கு பதில் என்ன பண்ணணும்? 8 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். சொல்றது புரியுதா? அப்போ சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் நம்பர் 2 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்படி தான் நம்ம அதை சால்வ் பண்ணணும். சரியா? சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 2 in equation number 1. Substitute பண்ணீங்கன்னா R2 by R1 equal to என்ன கிடைச்சிருந்தாங்க? 8 into A1 by A2 னு இருக்கும். 8 into what is A1 by A2? equation 2.
A1 by A2 பட ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு 8ன்னு கிடைச்சிருக்கு ஸோ ஹியர் ஆல்சோ 8 ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ண என்ன கிடைச்சிரும் 64 கிடைச்சிரும் R2 by R1 equal to 64 அப்படின்னா வாட் இஸ் R2 64 into R1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டிவிஷனுக்கு R1 என்ன கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் போயிடும் சொல்றது புரியுதா கிளியர் அப்போ R1 உடைய வேல்யூ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 20 ஓம் ஸோ இப்போ R1க்கு பதிலாக நீங்கள் என்னென்னு சப்ஸ்டிட் பண்ணணும் 64 into 20 ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 ஸோ R2 வந்துட்டு என்ன கிடைக்கும் 1280 ஓம்னு கிடைக்கும் that is the answer புரியுதா ஃபாலோ பண்ண முடியுதா கிளியர் ஈஸியா இருக்கா ரைட் அடுத்த क्वेश्चन போலாமா இது சிம்பிள் சர்க்யூட் தான் கொடுத்திருக்காங்க calculate the equivalent resistance for the circuit which is connected to 24 volt battery also find potential difference across each resistors அவங்க கேட்டிருக்காங்க ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கிறது வந்து ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இதில் கனெக்ட் ஆயிருக்குது சீரீஸில் கனெக்ட் ஆயிருக்குது கரெக்டாக டோட்டல் அப்ளைடு வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க நமக்கு 24 வோல்ட் ஸோ அப்போ இதில் டோட்டலாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் என்னன்னு தெரிஞ்சதுன்னா டேரெக்டாக ஓம்ஸ் லா யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்கும் அக்ராஸ் இந்த 4 ஓமுக்கும் 6 ஓமுக்கும் நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் கரெக்டாக ஸோ அப்போ ரெண்டு சீரீஸாக இருக்கிறதுனால ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன கிடைக்கும் இந்த டயக்ராமில் ஸோ அந்த 2 ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸாக இருக்கிறதுனால R is equal to என்ன வரும் R1 plus R2 ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா the 2 resistors are connected in series ஸோ என்னென்ன வேல்யூ கொடுத்துருந்தாங்க அதில் என்னென்ன வேல்யூ கொடுத்தாங்க 4 ohm 6 ohm ஸோ அப்போ 4 plus 6 என்ன வரும் 10 ohm இதுதான் ஆக்சுவலாக இந்த கேஸுக்கான ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இது ஒரு சிம்பிள் கேஸ் தான் கரெக்டா அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கிறாங்க இன்னொரு இதில் find the potential difference across each resistors ஸோ இதுக்கு அக்ராஸில் எவ்வளோ பொட்டன்ஷியல் இருந்திருக்கும் அதாவது இங்கே இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் V1 அதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ இருக்கும் இதுக்கு அக்ராஸில் அதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் V2 அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்போ V1 V2 கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும் இப்போ இந்த கேஸில் டோட்டலாக இந்த சர்க்யூட்டில் பாஸ் ஆகிற கரண்ட் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா சீரீஸாக இருக்கும்போது ஒரே கரண்ட் தான் பாஸ் ஆகும் அப்போ V is equal to IR ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணால் என்ன கிடைச்சிரும் வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர்ஸ் கிடைச்சிரும் ஸோ அப்போ டோட்டல் கரண்ட் I is equal to total voltage by total resistance total voltage எவ்வளோ கொடுத்துருக்காங்க 24 அதுக்கப்புறம் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு 10 அப்போ கரண்ட் எவ்வளோ கிடைக்கும் 2.4 ஆம்ஸ்னு கிடைக்கும் கரண்ட் I is equal to 2.4 ஆம்ஸ் இந்த கேஸில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டோட வேல்யூ வந்துட்டு 2.4 ஆம்ஸ் இப்போ என்ன கேட்டிருக்கிறாங்க கேட்டிருக்க டேட்டா என்னது V1 V2 அப்போ ஓம்ஸ் லா யூஸ் பண்ணால் சீரீஸாக இருக்கும்போது சேம் கரண்ட் தான் பாஸ் ஆகும் கரெக்டா V1 equal to I into R1 V2 equal to I into R2 ஏன்னா I வந்து ஏன் I1 I2 போடக்கூடாதுன்னா சீரீஸாக இருக்கும்போது கரண்ட் சேம் நோ டோன்ட் ரைட் I1 I2 ஏன்னா கரண்ட் வந்து என்ன ஆகாது சேஞ்ச் ஆகாது சீரீஸாக இருக்கும்போது பொட்டன்ஷியல் தான் சேஞ்ச் ஆகும் சீரீஸாக இருக்கும்போது ஸோ அப்போ இதோட வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு 2.4 இன்ட்டு வாட் இஸ் R1 4 ஓம் ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க என்ன வரும் 96 9.6 வோல்ட் அப்படின்னு கிடைக்கும் கரெக்டா 9.6 வோல்ட் அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும் இதில் அதுக்கப்புறம் V2 ஈக்குவல் டு IR2 ஸோ I வந்துட்டு அதே சேம் கரண்ட் பாஸ் ஆகும் செகண்ட் ஒன்னுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 6 ஸோ அப்போ 2.4 இன்ட்டு 6 கிடைக்கும் ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் 144
ஸோ 14.4 வோல்ட் அப்படின்னு கிடைக்கும். டெசிமல் வச்சுக்கலாம். ஓகேவா? 24 × 6 வந்து 144 கிடைக்கும். 14.4 வோல்ட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் தான் இந்த கேஸுக்கான ஆன்சர். ஸோ அப்போ அந்த கொஸ்டினில் என்னன்னா ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா அதில் எந்தெந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ்லாம் சீரிஸாக இருக்கோ பேரலாக இருக்கோ அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனலாக சிங்கிள் ரெசிஸ்டன்ஸாக கொண்டு வரணும். அதான் என்னது ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்கியூட். அதுக்கப்புறம் அந்த சர்க்கியூட்டில் பாஸ் ஆகக்கூடிய டோட்டல் கரண்ட்டை கால்குலேட் பண்ணோம்னா அந்த சர்க்கியூட்டோட டோட்டல் வோல்டேஜ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸை ஓம்ஸில் அப்ளை பண்ணினா என்ன கிடைச்சிடும்? அந்த சர்க்கியூட் டோட்டல் கரண்ட் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம எந்த கரண்ட்டை கால்குலேட் பண்ண போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். புரியுதா? ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள் ஒன். ஸோ இதான் ஆக்சுவலாக கொஷினில் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. V1ம் V2ம். ஸோ இது ஒரு ஆன்சர். இது இன்னொரு கேஸுக்கான ஆன்சர். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க? கால்குலேட் the equivalent resistance in the following circuit and also find the values of current I கேட்டிருக்கிறாங்க, I1 I2 in the given circuit அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த 2 ரெசிஸ்டர்ஸ் மேலே எப்படி கனெக்டாக இருக்குது? பேரலாக கனெக்டாக இருக்குதா? கரெக்டாக 2 ரெசிஸ்டர்ஸ் வந்து பேரலாக கனெக்டாக இருந்ததுன்னா நம்ம ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்ன? ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் 1/R. parallel connection இருந்ததுனா 1/Rp equal to 1/R1 plus 1/R2. ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி ஈஸியாகவே சால்வ் பண்ணிட முடியும். ஸோ இப்போ ஆன்சர் வந்துட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? 1/Rp equal to 1/R1 R2. ஸோ இதை நீங்கள் வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வி கேன் யூஸ் த டைரக்ட் ஃபார்முலா. இதை டைரக்டாக 2 ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலாக இருந்தால் ஃபார்முலா வந்துட்டு R1 R2 டிவைடட் பை R1 plus R2 டைரக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் 2 ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலாக இருந்தால் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த டேர்ம் கிடைக்கும். R2 plus R1 by R1 R2 ரெசிப்ரோக்கல் எடுத்து எதுனா the equal resistance equal to only 2 resistors are connected in parallel இருந்தால் the equal resistance equal to product of the resistance value divided by sum of the resistance value. ஆட் பண்ணி simplify பண்ணா you will get the answer R1 R2 by R1 plus R2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். சரியா? அப்போ இந்த கேஸில் what is R1 R2? 2 ரெசிஸ்டர்ஸ் என்னென்ன parallel resistance கொடுத்துருக்காங்க. ஒன்று 4 ohm, இன்னொன்று என்னது 6 ohm. அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. இது வந்துட்டு 4 into 6 by 4 plus 6. ஸோ அப்போ 4 into 6 வந்துட்டு 24. 4 plus 6 10. அப்போ என்ன கிடைக்கும்? 2.24 ohm. இதுதான் என்னது? ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்டோடைய ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன கிடைச்சிருக்கு? 2.4 ohm அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. கரெக்டா? ரைட். ஸோ நம்ம உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இது எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா இதை வந்துட்டு 2.4ன்னு போடலாம். அதர்வைஸ் அவங்க இதை சிம்பிளிஃபை பண்ணி 2 டேபிள் கேன்சல் பண்ணி 12/5ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு 5 into 2 12. ஸோ 12/5 ohm. தட் ஆல்சோ கரெக்ட். ஸோ 12/5னாலும் கரெக்டு தான், 2.4 ohmனாலும் கரெக்டு தான். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க? 12/5 ohmனே வச்சுக்கிட்டாங்க. அந்த வேல்யூவை 12/5 ohmனே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அதனால் அது ப்ராப்ளம் கிடையாது, நம்ம ஈஸியாக தான் ஆன்சர் கிடைச்சிடும். ரைட். நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கரண்ட் I1 I2 என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஆல்சோ ஃபைண்ட் த டோட்டல் கரண்ட். அப்போ I1 I2 அதுக்கப்புறம் டோட்டல் கரண்ட். I1 நம்ம எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம்னா பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பொட்டென்ஷியல் ட்ராப் என்னவாக இருக்கும்? எல்லாத்துக்கும் சேம். இங்கே 24 வோல்ட்னா இங்கே எவ்வளோ வோல்ட் இருக்கும்? இதுவும் 24 வோல்ட். ஏன்னா பேரலாக இருந்ததுன்னா வோல்டேஜ் என்னவாக இருக்கும்? சேமாக இருக்கும், கரண்ட் டிஃபர் ஆகும். ஸோ இப்போ இதுவும் 24 வோல்ட்டு. இந்த ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸில் எவ்வளோ இருக்கும்? 24 வோல்ட். பிகாஸ் இட்ஸ் எ பேரலல் கனெக்ஷன். பேரலாக இருந்தால் வோல்டேஜ் சேமாக இருக்கும். சீரிஸாக இருந்தால் என்ன இருக்கும்? சீரிஸாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் சீரிஸாக இருக்கும்போது கரண்ட் சேம், வோல்டேஜ் டிஃபரெண்ட். பேரலாக இருக்கும்போது வோல்டேஜ் சேமாக இருக்கும், கரண்ட் டிஃபரெண்ட்டாக இருக்கும். அப்போ இங்கே என்ன வோல்டேஜ் இருக்கோ அதுதான் இங்கே கிடைக்கும். அப்போ இங்கே I1 கரண்ட், இதான் I1 கரண்ட் அப்படின்னா இது I2 கரண்ட். ஸோ இப்போ I2 கரண்ட் I1 கால்குலேட் பண்ணோன்னா I1 ஈக்குவல் டு ஓம்ஸில் அப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு V1 தெரியும், இப்போ R1 தெரியும். கரண்ட்டு வோல்டேஜ் தெரிஞ்சால் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண முடியல, ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜ் தெரிஞ்சால் கரண்ட் கால்குலேட் பண்ண முடியும். இந்த 3 டேட்டாவில் ஒரு டேட்டா அன்னோனாக இருக்கும், 2 டேட்டா நோனாக இருந்தால் ஓம்ஸில் யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ சிம்பிளாக இந்த கேஸுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள்.
current I1 equal to V by R1 அப்படின்னு யூஸ் பண்ணி இதை கால்குலேட் பண்ணிடலாம். V வந்து 24, R1 எவ்வளோ 4. ஸோ அப்போ இது 24, R1 வந்துட்டு 4. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க, 6 டைம் வருமா? ஸோ இப்போ ஆன்சர் வந்துட்டு 6 amps. எது I1 வந்துட்டு என்ன கிடைச்சிருக்கு? 6 amps கிடைச்சிருக்கு. I2 equal to V by R2, same voltage, different resistance. 24 by 6, 24 by 6 எது ரெசிஸ்டன்ஸ் R2. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இது என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். தட் இஸ் 4 amps. தட் இஸ் I2. புரிஞ்சுதா? 4 amps. அப்போ total current I equal to what? Total current I equal to sum of the currents. எவ்வளோ கரண்ட் அதில் லீவ் ஆயிருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் டோட்டல் கரண்ட். ஸோ அப்போ 6 + 4 என்ன கிடைச்சிரும்? 10 amps அப்படின்னு கிடைக்கும். இதான் என்னது? டோட்டல் கரண்ட். திஸ் இஸ் வாட்? டோட்டல் கரண்ட் இன் த சர்க்யூட். ஸோ இதுதான் ஆக்சுவலாக இதில் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ரெசிஸ்டன்ஸ் யூ கேன் ஸ்டாப் ஹியர் ஆல்சோ. 12/5 ohm நம்ம டெக்ஸ்ட் புக்கில் அது தான் முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதர்வைஸ் யூ கேன் சிம்பிளிஃபை, ஃப்ராக்ஷனில் சிம்பிளிஃபை பண்ணி டெசிமலில் எழுதினாலும் தட் ஆல்சோ கரெக்ட் ஆன்சர். ஸோ 12/5 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2.4 ohm அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த 2 கரண்ட் ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணி I1 I2 கண்டுபிடிச்சா டோட்டல் கரண்ட் வந்து சம் ஆஃப் த கரண்ட்ஸ் ஆட் பண்ணி நமக்கு என்ன கிடைச்சிரும்? டோட்டல் கரண்ட் ஈஸியாக கிடைச்சிரும். புரியுதா? கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 resistors when connected in series and parallel. ஓகே, 2 ரெசிஸ்டார் சொல்லிட்டாங்க. டோட்டலாக அவங்க சொல்லிக்கிறது 2 தான். 2 resistors when connected in series and parallel. அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீரியஸாக கனெக்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதே 2 ரெசிஸ்டர்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணிடுறாங்க. தேர் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் சீரியஸாக இருக்கும்போது அதோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 15 ohmனும், பேரலாக இருக்கும்போது என்ன சொல்லியிருக்கிறாங்க? அதாவது இது வந்துட்டு RS, இதை என்ன எடுத்துக்க போகிறோம்? பேரல் ரெசிஸ்டன்ஸ் 56/15 ohm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 56/15 ohm ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். அப்போ அந்த 2 ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூ என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இது வெரி வெரி சிம்பிள் டெரிவேஷன் மாதிரி தான். இது சிம்பிளாக நீங்கள் போடலாம், ப்ராப்ளம் தான். சரியா? ஆக்சுவலாக என்னன்னா என்ன சொல்லியிருக்காங்களோ ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கோங்க. Let the 2 resistance are R1 and R2 எடுத்துப்போம். Let the 2 resistance R1 and R2 அப்படின்னா ஒரு நேம் கொடுத்துப்போம். சரியா? R1 and R2ன்றதான் என்ன எடுத்துக்க போகிறோம்? அந்த 2 ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ அந்த 2 ரெசிஸ்டன்ஸ் சீரியஸாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்துட்டு என்னது? 2 resistors are connected in series. Connected in series. சீரீஸ்ல கனெக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? RS equal to R1 plus R2. If 2 resistors connected in series இருந்தா அதுக்கான ஃபார்முலா என்ன? டைரக்டா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் R1 plus R2. அப்போ இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? RS கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. என்ன கிவன்? RS equal to 15 ohmனு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ RP தான் 56/15. அப்போ இது 15 ohm அப்படின்னா இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? 15 எழுதலாம். அப்போ R1 plus R2 equal to 15. Otherwise we can write simply R1 plus R2 equal to 15. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? இந்த 2 ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரியஸாக இருக்கும்போது இதை நம்ம ஒரு ஈக்குவேஷனாக எடுத்துடுறோம். அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, then 2 resistors are connected in parallel. 2 resistors are connected in parallel. Connected in parallel.
பேரலலாக இருந்துச்சுன்னா என்ன வரும்? 2 resistors are connected in parallel இருந்தா RP equal to என்ன சொல்லிருந்தேன்? டைரக்ட் ஃபார்முலா சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? RP equal to R1 R2 by R1 plus R2. டைரக்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதாவது 1 by RP equal to 1 by R1 1 by R2 வரும். அதை LCM எடுத்து ரெசிப்ரோக்கல் எடுத்தால் வர ஆன்சர் இது. ஸோ அதனால் அதை டேட்டா எழுதுகிறேன். RP equal to R1 R2 by R1 plus R2. இந்த RP கொடுத்துட்டாங்க, என்ன கொடுத்துருக்குறாங்க? 56 by 15 ohm. ஸோ அப்போ இங்கே 56 by 15 ohm equal to R1 R2 by R1 plus R2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். கரெக்டா? இப்போ இந்த R1 plus R2க்கு பதிலாக என்ன எழுதலான்னு பாருங்க. See here. இந்த R1 plus R2 வந்துட்டு இங்கே என்ன வந்திருக்கு? 15 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கா? கரெக்ட்? ஓகே. ஸோ இதிலிருந்து நம்ம எல்லாத்தையும் ஒரே வேரியபிளுக்கு மாற்றணும். அப்போ தான் நம்ம என்ன கால்குலேட் பண்ண முடியும்னா அந்த 1 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ண முடியும். ஸோ R1 plus R2 15 போட்டால் இந்த 15 இங்கே கேன்சல் ஆகிடும். அப்போ R1 R2 ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. சப்ஸ்டிடியூட் இதை வந்துட்டு ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போதைக்கு சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் நம்பர் 1 in 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. 1 in 2 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ இதை ஃபர்தராக எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. 56 by 15 equal to R1 R2 divided by இந்த R1 plus R2க்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 15. அப்போ R1 plus R2க்கு பதிலாக இங்கே 15 ரீப்ளேஸ் பண்ணிட்டா என்ன கிடைக்கும்? இந்த 15 இந்த 15 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் ஃபைனலாக? 56 equal to R1 R2 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? அப்போ R2 நம்ம என்ன எழுதலாம்? 56 by R1 equal to R2ன்னு கிடைக்கும். இதிலிருந்து ஒரு நியூ வேரியபிள் உள்ளே கொண்டு வந்துட்டு இப்போ இந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்துட்டு எய்தர் ஈக்குவேஷன் நம்பர் 1 ஆர் ஈக்குவேஷன் நம்பர் 2ல சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ல போடுறேன். ஓகேவா? R2க்கு பதிலாக 56 by R1 நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆகும்னு பாருங்கள். சப்ஸ்டிடியூட் equation number 3 in equation number 1. equation number 3 என்னது? what is equation number 3? equation number 1 first பாருங்க. R1 plus R2 equal to 15. கரெக்டா? equation number 3 வந்துட்டு R1 plus R2 equal to 15. இதில் R1 plus R2க்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்? 56 by R1. 56 by R1 equal to 15. புரியுதா? இவ்வளோதான். அந்த எக்ஸ்பிரஷன் இப்படி தான் கொண்டு வரணும் நம்ம. அப்போ தான் நமக்கு என்ன கண்டுபிடிக்க முடியும்? 1 அன்னோன் வேல்யூ கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அந்த ரெண்டு சீரிஸ் பேரல் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவை கிர்ச்சாஃப் அந்த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் இருந்து கனெக்ட் பண்ணி நியூ எக்ஸ்பிரஷன் நம்ம டிரைவ் பண்ணணும் இங்கே. இப்போ இதில் சிம்பிளிஃபை பண்ணுங்க. எல்சிஎம் எடுங்க. R1 into R1 R1 ஸ்கொயர் plus 56 whole divided by R1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இதான் கிடைக்கும். கரெக்டா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் R1 into R1 R1 ஸ்கொயர். இப்போ இந்த டேர்ம் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? R1 ஸ்கொயர் plus 56 equal to 15 R1ன்னு கிடைக்கும். 15 R1 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? புரிஞ்சுதா? ஸோ அப்போ இந்த ப்ளஸ் 15 R1 இந்த பக்கம் கொண்டு வாங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இது ஆக்சுவலாக. R1 ஸ்கொயர் ப்ளஸ் 15 R1 அந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும். மைனஸ் 15 R1 ப்ளஸ் 56 ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்முலா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் நம்ம சால்வ் பண்ணி ஞாபகம் இருக்கா? மல்டிப்ளை பண்ணால் என்ன வரணும்? ப்ளஸ் 56 வரணும். ஆட் பண்ணால் மைனஸ் 15 வரணும். அப்போ எதுக்கு வரும்? 8 into 7 வருமா? மைனஸ் 8 மைனஸ் 7 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? மைனஸ் 15. கரெக்டாக இருக்கா பாருங்க. அது இந்த இங்கே இருக்கிற டேர்ம் வந்து ப்ளஸ் 56.
ஸோ இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8 × 7 56. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 56, அதாவது மல்டிப்ளை பண்ணால் என்ன வரணும் ப்ளஸ் 56 வரணும். ஆட் பண்ணால் -15, -8 -7 ஆட் பண்ணால் என்ன வரும் -15. அப்போ இந்த எக்ஸ்பிரஷனை மாடிஃபை பண்ணுங்க. r1² மைனஸ் இந்த 15r1 எப்படி எழுதலாம் -8r1 -7r1 + 56. இன்ஸ்டன்ட்ல நீங்கள் யூஸ் பண்ண அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் இதுக்கப்புறம். ஸோ அப்போ இதிலிருந்து எதை காமனாக எடுத்துடலாம் r1 காமனாக எடுத்துடலாம். r1 காமனாக எடுத்துட்டா r1 -8ன்னு கிடைக்கும். இந்த 2 டேர்ம்லேருந்து -7 காமனாக எடுத்துருங்க. -7 காமனாக எடுத்துட்டு இங்கே r1 மட்டும் இருக்கும். இங்கே என்ன ஆகும் 7 காமனாக எடுத்துட்டா 8, கரெக்டாக 8 × 7 56. இங்கே மைனஸை காமனாக எடுத்தாலும் இந்த ப்ளஸ் டேர்ம் என்ன ஆகிடும் மைனஸ் ஆகிடும். அப்போ தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் -7r1 -1 + 8 × 7 56 ஈக்குவலன்ட் டேர்ம். அப்போ திரும்ப இதிலிருந்து எதை காமனாக எடுக்கலாம் r1 -8 காமனாக எடுத்துட்டா ரிமைனிங் எது இருக்கும் r1 -7 = 0. அப்போ இதை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் r1 = அதாவது r1 -8 = 0 அப்படின்னு எழுதுனா r1 = 8ன்னு கிடைக்கும். 8 ohm r அப்படி எழுதலாம். இன்னொரு வேலை என்ன கிடைக்கலாம் r1 -7 = 0 ஈக்குவேட் பண்ணிங்கன்னா r1 = 7 ohm. அப்போ ஃபைனலாக என்னன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் 8 ohm, இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் என்ன வந்திருக்கும் 7 ohm. அப்போ r1 8 ohm இருந்தால் r2 7 ohm, இல்லை r1 7 ohm இருந்தால் r2 8 ohm அப்படி மாற்றிக்க வேண்டியதான். சரியா? அப்போ ஃபைனலாக இதுதான் இங்கே ஆன்சர். ஸோ அப்போ சிம்பிளாக நம்ம ஃபைனலாக ஆன்சர் முடிச்சுக்க வேண்டியதான். ஸோ தேர்ஃபோர் r1 = 8 ohm அண்டு r2 = 7 ohm அப்படின்னு எழுதிக்கலாம். அதர்வைஸ் rன்னு போட்டு இல்லை வேறு எப்படி எழுதலாம் r போட்டு r1 = 7 ohm அண்டு r2 = 8 ohm ரெண்டுத்தில் எது வேணாலும் பாசிபிள். புரியுதா? இதில் எது வேணாலும் பாசிபிள், போத் ஆர் கரெக்ட். சொல்கிறது புரியுதா? ஃபாலோ பண்ண முடியுதா? ஸோ இது ஆக்சுவலாக ப்ராப்பராக டெரைவ் பண்ண தெரியணும் உங்களுக்கு. இந்த ஸ்டெப்ஸை எப்படி கொண்டு நார்மல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான். ஸோ இதை ஃபஸ்ட்டு கொஷின் சிம்பிள் தான். இது நமக்கு இது நீட் கொஷின் இது பார்த்தோன்னே ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு அதில் 4 சாய்ஸ் இருக்கும். அதனால் r1 r2 உடைய ப்ராடக்ட் வந்துட்டு அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எது 4 ஆப்ஷன் இருக்குதோ அதை வச்சு நம்ம எலிமினேட் பண்ணுவோம். ஸோ அது MCQவாக இருந்தால் நம்ம டேரக்ட் ஆன்சர் பண்ணிடலாம். பட் இது வந்துட்டு நமக்கு போர்ட் கொஷின்ன்றதுனால வி ஹேவ் டு ப்ரூவ் இட். அது எப்படி வந்தது, அதோட வேல்யூ வந்துட்டு நீங்கள் எப்படி r1 r2 இந்த வேல்யூ எப்படி கன்ஃபார்மாக சொல்கிறீங்க அப்படின்றத ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அப்போ ஸ்டெப்ஸ் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். மேத்தமேட்டிக்கல் ரிலேஷன் என்ன வருதோ அதை வச்சு கனெக்ட் பண்ணணும். அப்போ ரெசிஸ்டர்ஸ் சீரியஸ் பேரலுடைய நேச்சர் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ அதான் RS = R1 + R2, RP வந்துட்டு R1 R2 / R1 + R2 அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணதுன்னா யூல் கெட் ஃபைனலி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சரியா? தெரியுதா? ஸோ இதுலேருந்து டெரைவ் பண்ணால் ஃபைனலாக இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ வெரி சிம்பிள் கொஷின். ரைட், நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். Calculate the equivalent resistance between A and B in the given circuit. இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஆக்சுவலாக இந்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு கால்குலேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இது ரெண்டு சீரியஸாக இருக்குது, பேரலாக இருக்குது, இது ரெண்டு பேரல், இது ரெண்டு பேரலல். இது ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணால் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிரும், ஒரே ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். அதே மாதிரி இந்த ரெண்டு பேரல் சிம்பிளிஃபை பண்ணால் 1 ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். அதே மாதிரி இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் சிம்பிளிஃபை பண்ணாலும் 1 ரெசிஸ்டன்ஸாக கிடைச்சிடும். அப்புறம் ஆல் 3 ரெசிஸ்டன்ஸ் ஆர் சீரியஸ். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும் அப்படின்னா எப்படி போடுறது? ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருக்குது இல்லையா, 2 ohm 2 ohm. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதை சால்வ் பண்ணணும். ஸோ அப்போ 1/R parallel resistance 1/RP equal to 1/R1 plus 1/R2. நீங்கள் இதை யூஸ் பண்ணாலும் போடலாம், இல்லை RP equal to R1 R2 by R1 plus R2. நான் இன்னொரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன், டைரக்ட் ஃபார்முலா. நீங்கள் அதையும் இங்கே யூஸ் பண்ணலாம். எவ்ரி ரெசிஸ்டர்ஸ் ஆர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா பெட்டர், உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாகவே இருக்கும் இது. அப்போ 1/4 ஓமா ஈச் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க இதில், சாரி 2 ohm 2 ohm 2 ohm. ஸோ அப்போ இங்கே வந்துட்டு ஈச் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு 2 ohm சொல்லியிருக்கிறாங்க. 1/2 + 1/2. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1/2 1/2 என்ன அர்த்தம்? ஹாஃப் ப்ளஸ் ஹாஃப் 1 அர்த்தமா? இல்லை அதர்வைஸ் எல்சிஎம் காமனாக போட்டுன்னா 2/1 கிடைக்கும். உங்களுக்கு இது டக்குன்னு கனெக்ட் பண்ண முடியலன்னா
காமன் எல்சிஎம் பேஸ் சேமு, அப்போ இங்கே 1 + 1 கிடைக்கும். ஸோ 2/2 கிடைக்கும். சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்? 1/RP = 1 அப்படின்னா அப்போ RP ஆல்சோ வாட் 1 ஓம். அப்போது இது 1 ஓம். இது இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு 1 ஓம். இதனுடைய ஈக்குவலண்ட் வந்துட்டு என்ன கிடைக்கும்? 1 ஓம் அப்படின்னு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் இப்போ இது சால்வ் பண்ணணும். 1/4 1/4. அடுத்த கேஸில் இந்த அடுத்த செகண்ட் கேஸில் எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா இதை வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் வந்துட்டு R1 = 2 ஓம், R2 என்னது 2 ஓம். இது ஃபர்ஸ்ட் கேஸுக்கு. செகண்ட் கேஸுக்கு வாங்க. R1 = 4 ஓம், R2 = 4 ஓம். ரெண்டுமே 4 ஓம் 4 ஓமாக இருந்தால் என்ன வரும்? அடுத்த செகண்ட் கேஸுக்கு அது ரெண்டு பேரலல். அப்போ 1/RP = 1/R1 + 1/R2 பேரலல் கேஸாக இருக்கும்போது, ஸோ 1/4 + 1/4. ஸோ இப்போ பேஸ் காமன் 1 + 1 என்ன ஆகிடும்? 2 ஆகிடும். கரெக்டாக பேஸ் காமனாக இருக்கும்போது. ஸோ அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணால் 1/2. ஸோ இப்போ ஆன்சர் வந்துட்டு என்ன கிடைக்கும்? 1/2 ஓம் அப்படின்னு கிடைக்கும். இது 1/RP இருந்ததுன்னா அப்போ 1/RP 2 ஓம்னா வாட் இஸ் RP? ரெசிப்ரோக்கல் என்ன வரும்? 2/1 கிடைக்கும். ஸோ இப்போ 2/1 என்ன அர்த்தம்? 2 ஓம்னு அர்த்தம். ஓகேவா? 2/1 அர்த்தம் 2 ஓம்னு அர்த்தம். தேர்ட் கேஸ் என்னது பாருங்க. இதில் 6 ஓம் இருக்கு. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த கேஸில் R1 என்னது? R1 = R1 = 6 ஓம், R2 ஆல்சோ 6 ஓம். அப்போ 1/RP = 1/R1 + 1/R2. ஸோ அப்போ 1/6 + 1/6. அப்போ சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1/6 1/6 என்ன அர்த்தம்? 2/6. பேஸ் காமன் எல்சிஎம் காமன். அப்போ 1 + 1 2/6. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3. அப்போ 1/3 கிடைக்கும். 1/RP. then what is RP? parallel resistance. that is equal to 3 ஓம் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இது வந்துட்டு 3 ஓம்னு கிடைச்சிடும். ஸோ அப்போ 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் தான் என்னது? இந்த ரெண்டு இதனுடைய பேரலில் சிம்பிளிஃபை பண்ணால் கிடைச்ச ஈக்குவலண்ட். இந்த 2 பேரலில் சிம்பிளிஃபை பண்ணால் கிடைச்ச ஈக்குவலண்ட் இந்த 2க்கும். அப்போ ஃபைனலாக அவங்க ஏவுக்கும் பிக்கும் நடுவில் எவ்வளோ வேல்யூ வந்திருக்குன்னு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன வந்துருன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபைனலாக அந்த டயக்ராம் எப்படி வரையலான்னு பாருங்கள். ஓகேவா? இப்போ இதான் பாயிண்ட் ஏ, இங்கே வந்து என்னது பாயிண்ட் பி. ஸோ இந்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 ஓம், இது 2 ஓம், இது 3 ஓம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 1 ஓம் 2 ஓம் அப்புறம் 3 ஓம். கரெக்டா? இதுதான் ஆக்சுவலாக இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது. தென் வாட் இஸ் total? all resistors are connected in series. அப்போ therefore equivalent resistance RS = 1 ohm plus 2 ohm plus 3 ohm. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 6 ohm. அப்போ overall equivalent resistance. So therefore equivalent resistance equal to what? 6 ohm. ஃபைனலாக கிடைச்ச total resistance of the circuit. அந்த சர்க்யூட் உடைய equivalent resistance என்னது? 6 ohm. புரியுதா? ஸோ இதே இன்னும் டயக்ராமில் வரையணும்னா லைக் திஸ். ஸோ இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த சர்க்யூட்டில் கிடைச்ச டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட், அதாவது ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட் ஈக்குவல் டு 6 ஓம் இந்த கேஸுக்கு. புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பாருங்க. ஒன் செகண்ட்.
right. Next one, 5 resistors are connected in the configuration as shown in the figure. Calculate the equivalent resistance between the points A and B. So இந்த 2 points தான் கேட்டிருக்காங்க. இந்த A and B க்கு நடுவுல இருக்கக்கூடிய ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது ஆக்சுவலா பேலன்ஸ்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட கண்டிஷன். பேலன்ஸ்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் இங்க பாருங்க 1/1 இங்கேயும் 1/1. ஸோ ஆர் சப்போஸ் இதை வந்துட்டு P/Q இது R/S ன்னு எடுத்தீங்கன்னா the resistance P/Q R/S ஈக்குவலாக இருந்தால் பேலன்ஸ்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். ஸோ அப்போ there is no current passing through the circuit. அதர்வைஸ் இப்போ இதில் I1 கரண்ட் இல்லை I2 கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா இங்கே ரெண்டுமே ஒரே ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலும் இங்கே VC அண்ட் VD ரெண்டு இடத்துல இருக்கிற பொட்டன்ஷியலும் சேமாக இருக்கும். ஸோ there is no potential difference. அதனால் இங்கே என்ன ஆகாது, கரண்ட் வந்து இங்கே பாஸ் ஆகாது. சொன்னது புரியுதா உங்களுக்கு? கிளியர். ஸோ ஆக்சுவலாக இதில் என்ன நடக்கும்னா இல்லை கரண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு I1 கரண்ட் இப்படி வருது, இங்கே கரண்ட் வந்துட்டு டிவைட் ஆகுது. ஆனால் ரெண்டுமே என்ன கரண்ட்டாக தான் இருக்கும், ஒரே கரண்ட்டாக தான் டிவைட் ஆகும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இங்கே டிவைட் ஆகிற கரண்ட்டு இங்கேயும் ஐன்னு தான் டிவைட் ஆகும் இந்த இடத்துல. சப்போஸ் இங்கே I1னா இங்கே என்ன தான் இருக்கும், I1 அப்படி தான் டிவைட் ஆகும். ஏன் அப்படின்னா 2 ரெசிஸ்டர்ஸ் ஆர் ஈக்குவல். ஜங்ஷன் வந்து கரண்ட் டிவைட் ஆகும்போது சப்போஸ் இது வந்துட்டு ஐன்ற கரண்ட் என்ட்ரு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஐன்ற கரண்ட்டு அந்த ஜங்ஷனில் என்ட்ரு ஆகுது. ஒரு ஜங்ஷன் வந்து கரண்ட் லீவ் ஆகும்போது என்ன ஆகும், கரண்ட் வந்துட்டு டிவைட் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு கம்மியான கரண்ட்டும், ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு அதிகமான கரண்ட்டும் டிவைட் ஆகும். ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் என்ட்ரிங் கரண்ட் ஈக்குவலாக டிவைட் ஆகும். அப்போ இங்கே 1 ஓம் இங்கேயும் 1 ஓம் அப்படின்னா இங்கே வெளியில் வர கரண்ட் என்னது, இங்கே வெளியே வர கரண்ட் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இப்போ இங்கே I1னா அப்போ இதுவும் என்ன தான் சொல்லணும், I1 தான் சொல்ல போகிறோம். I2 தேவையில்லை, பிகாஸ் த 2 ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இங்கே இருக்கிற பொட்டன்ஷியல் இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும் VD, இங்கே இருக்கிற பொட்டன்ஷியல் வந்துட்டு VC. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரே ரெசிஸ்டன்ஸு சேம் கரண்ட் இங்கே பாஸ் ஆகுது. அதே மாதிரி இங்கேயும் அதே ஒரே ரெசிஸ்டன்ஸ் சேம் கரண்ட் பாஸ் ஆகுறதுனால VC = IR. அப்போ 1 × I1 இங்கே என்ன வரும், 1 × I1. ஸோ அப்போ சேம் பொட்டன்ஷியல் இந்த ரெண்டு பாயிண்டில் இருக்கும். ஸோ தேர் இஸ் நோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் VC அண்ட் VD. அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு பிட்வீனில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இல்லைனா கரண்ட் ஃப்ளோ இருக்காது எப்பயுமே. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால தான் என்ன ஆகுது, கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு. சரியா? ஸோ இங்கே நம்ம எழுதும்போது என்ன எழுதணும், VC = VD. இந்த ரெண்டும் என்னது, சேம் பொட்டன்ஷியல். ஸோ no current, so there is no current flow, there is no current flow, there is no current flow between VC and VD. இந்த ரெண்டு ஜங்ஷனுக்கு அக்ராஸில் கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. அப்போ இதில் இந்த ஜங்ஷனால் எந்த இம்பேக்டும் கிரியேட் ஆகாது. ஸோ வி கேன் நெக்லெக்ட் திஸ் ரெசிஸ்டன்ஸ். அந்த டேர்ம் அந்த காம்பனண்ட்டு நம்ம இருந்தாலும் நோ யூஸ், இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. அப்போ தீஸ் 2 ரெசிஸ்டன்ஸ் ஆர் டைரக்ட்லி கனெக்டட் ஆகிடும். இப்போ இது ரெண்டு சீரியஸ், இது ரெண்டு சீரியஸ், அதுக்கப்புறம் அந்த ரெண்டும் பேரல் ஆகிடும். தென் வில் கெட் வாட், ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போது இதை சால்வ் பண்ணும்போது இதை நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக வேணால் என்ன எடுத்துக்கலாம், R1 இது R2 R3 R4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ R1 R3 சீரியஸ். சரியா? ஸோ இப்போ சால்வ் பண்ணும்போது R1 அண்ட் R3 ஆர் இன் சீரியஸ். ஸோ அப்போ அதனுடைய ஆன்சர் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், R1 + R3 1 ஓம் + 1 ஓம் ஆட் பண்ணால் 2 ஓம். அதே மாதிரி R2 அண்ட் R4 அது ரெண்டு சீரியஸ், ஆர் இன் சீரியஸ். அது ரெண்டு சீரியஸாக இருந்துச்சுன்னா RS = R1 + R2 இங்கே ரெண்டும் சீரியஸ் இல்லையா, R2 R4 ஈக்குவல் டு 1 + 1 = 2 ஓம். ஸோ அப்போ இந்த சர்க்யூட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்கும் பாருங்க, இப்படி கிடைச்சிடும் ஆன்சர். ஸோ இதை வந்துட்டு டயக்ராமில் சொன்ன மாதிரி
இந்த பாயிண்ட் ஏ இந்த பாயிண்ட் பி நம்ம எடுத்துடுறோம். ஸோ இந்த ஜங்ஷன் வந்துட்டு ஏ, இது வந்துட்டு பி. அப்போ இங்கே வந்துருக்கிற வேல்யூ இது ஒரு 2 ஓம், இங்கே என்ன கிடைக்கும் 2 ஓம் அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். ரெண்டு ரெசிஸ்டன்ஸு இப்போ என்னவா இருக்குது பேரலல். இப்போ இந்த 2 ரெசிஸ்டன்ஸு பேரலாக இருந்துச்சுன்னா ஸோ ஆர் இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் பேரல் ரெசிஸ்டன்ஸ் ஆர்பி ஈக்குவல் டு 1/R1 இல்லை 1 டேட்டா வேல்யூ போட்டுக்கோங்க 1/2 ப்ளஸ் 1/2 கிடைக்கும். ஸோ இப்போ எல்சிஎம் சேம் இங்கே 1 அப்போ என்ன கிடைக்கும் இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/2 வந்து 1ன்னு கிடைக்கும். அப்போ இது 1/RP 1 அப்படின்னா தென் வாட் இஸ் ஆர்பி ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா 1/1 1ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ ஆன்சர் வந்துட்டு 1 ஓம். அப்போ ஃபைனலாக இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் என்ன கிடைக்கும் இது ஏ இது பி. த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 1 ஓம். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன கிடைக்கும் 1 ஓம் அப்படின்னு கிடைக்கும். புரியுதா? போலாம் அடுத்த கொஸ்டின். இது சிம்பிள் கொஸ்டின் தான். டேரக்டா ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி தான் இந்த கொஸ்டின் இருக்குது. இஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் காயில் இஸ் 3 ஓம் at 20 degree Celsius and alpha equal to 0.04 per degree Celsius, then determine its resistance at 100 degree Celsius அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் வித் டெம்பரேச்சர் கேஸ் ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணாலே வில் கெட் த ஆன்சர். ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் டேரெக்டாக ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ ஃபார்முலா என்ன RT ஈக்குவல் டு R0 இன்ட்டு 1 plus alpha into delta T. ஓகேவா delta T அதர்வைஸ் T2 மைனஸ் T1 நம்ம எப்படி வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இங்கே புக்கில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? ரைட். RT கேட்டிருக்கிறாங்களா கொஸ்டின் அதானே கேட்டிருக்கிறாங்க. டிட்டர்மைன் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ் தான் கேட்டிருக்கிறாங்க. என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு ஃபைனல் டெம்பரேச்சர் இதை டீன்னு எடுத்துப்போம். இது இனிஷியல் டெம்பரேச்சர் T0ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இனிஷியலாக இருக்கிறத நாட்னு மென்ஷன் பண்ணிக்க போகிறோம். அப் டு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு டீன்னு எடுத்துக்கிறோம். இது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆல்ஃபா இஸ் கிவன். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது R0 இனிஷியல் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க 3 ஓம். ஸோ அவங்க என்ன கால்குலேட் பண்ணுறாங்கன்னா வாட் இஸ் த டெம்பரேச்சர் அட் தட் பர்டிகுலர் டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸில் என்ன டெம்பரேச்சர் இருந்திருக்கும். இதுதான் ஆக்சுவலாக இந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய கிவன் டேட்டா. இது அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் முடிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது ஃபார்முலாவில். ஸோ இந்த ஃபார்முலாவில் டெல்டா டீனா என்ன அர்த்தம் T மைனஸ் T0. டெல்டா டீனா T மைனஸ் T0. ஸோ அப்போ R0 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா T எப்படி எழுதலாம் T மைனஸ் T0 அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? இவ்வளோதான். இதுக்கப்புறம் எல்லா டேட்டாவையும் சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் முடிஞ்சது. R0 20ன்னு சொல்லியிருக்கிறேன். 20யா 3யா 3 ஓம். R0 3 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆல்ஃபா என்ன சொல்லியிருந்தாங்க இந்த கொஸ்டினில் 0.004 0.004. T வந்துட்டு 100 மைனஸ் T0 வந்து 20. கரெக்டா? see here T வந்துட்டு 100 T0 20 இதுதான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக இதை சால்வ் பண்ணிங்கன்னா 1 ப்ளஸ் 0.04 இன்ட்டு 100 மைனஸ் 20 என்ன நமக்கு 80. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் முடிஞ்சது. ஸோ 1 ப்ளஸ் இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் 8 × 4 32. அதுக்கப்புறம் ஒரு 0 வந்துடும். கரெக்டாக? அப்புறம் இது 3 டெசிமல் பாயிண்ட் இருக்குது. அப்போ 0.0320 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக? அதாவது 8 × 4 32 கிடைக்கும். 32 அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 0 சேர்ந்துடும். 3 டெசிமல் பாயிண்ட் வரனால ஃபைனலாக இந்த 0க்கு வேல்யூ கிடையாது ஆஃப்டர் டெசிமலுக்கு அப்புறம். அப்போ 1 ப்ளஸ் 0.32 என்ன எழுதலாம் 1.32. ஓகேவா? ஸோ 1.32 இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 3 × 2 6 3 × 3 9 3.96.
3.96 ஓம் அப்படின்னு கிடைக்கும். இது நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். இது சிம்பிள் கொஸ்டின். ஆக்சுவலாக டேரெக்டாக ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிடும். இதில் பெருசாக ரொம்ப ஸ்டெப்ஸ் நிறைய கிடையாது. ஜஸ்ட் ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணாலே வில் கெட் த ஆன்சர். சரியா? வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் அட் 20 டிகிரி செல்சியஸ் 40 டிகிரி செல்சியஸ் வந்து 45 ஓம் 85 ஓம் ரெஸ்பெக்டிவ்லி ஃபைண்ட் இட்ஸ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே எல்லாமே டைரெக்டாக அதே கேஸ் தான். இதை வந்துட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? T0. இதை வந்துட்டு அந்த T சேஞ்ச் ஆன டெம்பரேச்சர். இனிஷியலாக வந்துட்டு எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க? 20 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து R0 45 ஓம். இது என்ன வரும்? RT பர்டிகுலர் டெம்பரேச்சரில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆல்ஃபாவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? அவ்வளோதான் கொஸ்டின். ஸோ அதே ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவில் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி அந்த எக்ஸ்பிரஷனை மாடிஃபை பண்ணி கொண்டு வரணும். எதை? RT equal to R0 into 1 plus alpha into T minus T0. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதில் ஃபர்ஸ்ட் இந்த R0 இங்கே கொண்டு வாங்க. ப்ராடக்ட்ல இருக்கிற R0 இங்கே வந்தால் லெஃப்ட் சைடு வந்தால் டினாமினேட்டருக்கு வந்துடும். அப்போ ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்கும்? 1 plus alpha into T minus T0 இந்த டேர்ம் மட்டும் இருக்கும். இப்போ இந்த +1 இங்கே கொண்டு வாங்க. RT by R0 +1 இங்கே வந்தாலும் -1 ஆகிடும். ஆல்ஃபா இன்ட்டு T minus T0. சரியா? ஸோ இதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன் தான். இது எல்சிஎம் எடுங்க. RT minus R0 whole divided by R0 equal to alpha into T minus T0. அப்போ இந்த T minus T0 டேர்ம் டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? அந்த எக்ஸ்பிரஷனுடைய வேல்யூ கிடைச்சிரும். ரைட். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு இந்த ப்ராடக்ட் இருக்கிற டேர்ம் இங்கே வந்து டிவிஷனுக்கு வந்துடும். RT minus R0 divided by R0 into R0 into T minus T0. ஓகேவா? இதுதான் ஆக்சுவலாக அந்த எக்ஸ்பிரஷன். இப்போ நான் மாடிஃபை பண்ணி கொண்டு வந்த அந்த எக்ஸ்பிரஷன். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. RT வந்துட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க கொஸ்டினில்? அவ்வளோதான். சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதான். இது 85 ஓம், இது 45 ஓம். கரெக்டா? 85 minus 45 by R0 வந்துட்டு 45 into T minus T0. 40 டிகிரி minus 20 டிகிரி. அப்போ 40 minus 20. ஓகேவா? இவ்வளோதான். அந்த எக்ஸ்பிரஷன் கரெக்டாக கொண்டு வந்துட்டு அந்த வேல்யூ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணாலே வில் கெட் த ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது. ஸோ இப்போ 85 minus 45 என்ன வரும்? 14 கிடைச்சிரும். பை 45 into 40 minus 20 என்ன ஆகிடும்? 20 நமக்கு கிடைச்சிரும். கரெக்டா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் இஸ் ஓவர். ஸோ இப்போ என்ன ஆகிடும்? 0 கேன்சல் ஆகிடும். இது 2 டைம்ஸ் ஆகிடும். அப்போது என்ன கிடைச்சிருக்கு? 2/45. ஸோ அப்போ 2/45. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் அப்ராக்சிமேட்டாக என்ன கிடைக்கும்? 0.044 0.44 per degree Celsius. இதான் என்னது? ஆல்ஃபா. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின் ஒன்லி. பெருசாக இல்லை, ரொம்ப சேலஞ்சிங்கான கொஸ்டின் எதுவுமே கிடையாது. இட்ஸ் வெரி சிம்பிள் ஒன். சரியா? ரைட். ஸோ 10 minutes break, then we'll continue.
எஸ் கண்டினியூ பண்ணலாமா? ஓகே. ஸோ அடுத்தது two electric bulbs marked 20 watt 220 volt and 100 watt 220 volt are connected in series to 440 volt supply. Which bulb will get fused அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கேஸில் ஃபஸ்ட் நம்ம டூ பல்ப் வந்து ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்று வந்து 20 வாட்டு, அதோடைய வோல்டேஜ் வந்து 220 வோல்ட் சொல்லிட்டாங்க, இன்னொன்று 100 வாட்டு 220 வோல்ட் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டினில் என்ன சொல்லிட்டாங்கன்னா எதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, சீரியஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக விச் பல்ப் வில் கெட் ஃபியூஸ்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு சீரியஸாக இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருந்திருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸை வி ஹேவ் டு கால்குலேட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது அந்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஸோ அதை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிடலாம். பவர் கொடுத்துக்கிறாங்க, வோல்டேஜ் தெரியும், அப்போ ரெசிஸ்டர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன, பவருக்கு என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம், பவர் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட், பி இஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு ஐ, அதர்வைஸ் ஐ ஸ்கொயர் ஆர், வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதனால வி ஸ்கொயர் பை ஆர். இப்போ இந்த கேஸில் பார்த்தோம்னா பவர் கொடுத்துருக்குறாங்க, வோல்ட் கொடுத்துருக்காங்க, அப்போது ரெசிஸ்டன்ஸ் நம்ம இதில் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும், பி இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர். அதே மாதிரி இந்த கேஸில் என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஒன்னில் செகண்ட் பல்புக்கு பவர் கொடுத்துட்டாங்க, வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ வி கேன் கால்குலேட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டைரெக்டாகவே கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அப்போ எந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பவர் பி இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர். அப்போ ஆர் கால்குலேட் பண்ணணும்னா வி ஸ்கொயர் பை பி. கரெக்டாக இதுதான் அந்த கேஸு. அப்போ அந்த டூ பல்பு எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருந்தால் அந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருந்திருக்கும், அது ரெண்டும் சீரீஸில் இருந்திருக்கும். அப்போ R1 R2 ஃபஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஏன்னா ரெண்டுத்தினுடைய பவர் வோல்டேஜ் தெரிஞ்சதுனால we can calculate R value directly by using this formula. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம கால்குலேட் பண்ணுறோம், அது R1 எடுத்துக்க போகிறோம். R1 equal to V1 square by P1 எடுத்துப்போம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று இதை வந்துட்டு என்ன எடுத்துக்கலாம், P1 V1 எடுத்துக்கலாம், இதை வந்துட்டு P2 V2 அப்படின்னு எடுத்துப்போம். அப்போ R1 R2 நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு பவர் 20 வோல்ட்டு 20 வாட்டு, வோல்டேஜ் வந்து 220. ஸோ அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 220 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 20ன்னு கிடைக்கும். கரெக்டாக டிவைடட் பை 20 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ R1 ஈக்குவல் டு, ஸோ இதை ஹோல் ஸ்கொயர் பண்ண என்ன வரும், 220 ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இல்லைன்னா 220 இன்ட்டு 220 பை 20 போட்டுக்கோங்க. 220 இன்ட்டு கரெக்டாக இப்படி போட்டுக்கலாம் இல்லையா. இப்போ என்ன ஆகிடும், இந்த 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 22 இன்ட்டு 22 484 அப்படின்னு கிடைக்கும். 22 ஸ்கொயர் வேல்யூ என்னது 484, அதுக்கப்புறம் இன்ட்டு ஒரு 0 பை 2ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும், சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும், ஸோ இங்கே 2 4 2. ஸோ இப்போ ஆன்சர் வந்துட்டு என்ன கிடைக்கும், 2420 ஓம். இதான் என்னது R1. This is the value of R1. R1 வந்துட்டு 2420 ஓம் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. கரெக்டா. ஸோ அப்போ அடுத்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், இதே மெத்தடில் R2வை கால்குலேட் பண்ணுங்க. சிமிலர் மெத்தடில் கால்குலேட் R2 வேல்யூ. R2 ஈக்குவல் டு V2 ஸ்கொயர் பை P2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதில் செகண்ட் ஒனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வோல்ட் எவ்வளோ பவர் கொடுத்துருக்காங்க, 220 வோல்ட்டு 100 வாட். 220 வோல்ட் 100 வாட் அப்படின்னா 220 ஹோல் ஸ்கொயர் பை 100. அப்போ 220 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் எப்படி அதெல்லாம் 220 இன்ட்டு 220 பை 100. ஸோ அப்போ இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 22 இன்ட்டு 22 484.
22 ஸ்கொயர் வேல்யூ 484. ஸோ அந்த வேலையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப் டு 30 ஸ்கொயர் வரைக்கும் எல்லா வேலையும் ஞாபகம் வச்சதா சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த வேலை திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். அதனால் கால்குலேஷன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வேல்யூஸ்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தா. புரியுதா? கிளியர்? ஸோ அப்போ R2 ஈக்குவல் டு 484 ஓம். இப்போ இந்த 2 ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ். ஏன்னா அங்கே சீரியஸ் கனெக்ஷன் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன வரும்? RS சீரிஸில் கனெக்ட் பண்ணியிருந்தனால RS ஈக்குவல் டு R1 + R2 கிடைக்கும். அப்போ இந்த வேல்யூ வேணால் வந்திருக்கு பாருங்க. இது வந்துட்டு 2420 R1 2420 + 484 சரியா? 484. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணிங்கன்னா 2904 ஓம்னு கிடைக்கும் அடிஷன் நார்மலாக. ஸோ இப்போ இதான் என்னது? அதனுடைய ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 2904 ஓம்ன்றது என்னது? ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஸோ இப்போ நமக்கு அது கிடைச்சிருச்சு. புரியுதா? கிளியர்? இதுக்கப்புறம் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது என்னன்னா டோட்டல் கரண்ட் இன் தி சர்க்யூட். Total current I is equal to total volt by total resistance. Total volt by total resistance. Total எவ்வளோ வோல்ட் இருக்கு? சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஒரு 220, செகண்ட் ஒன்னுக்கு ஒரு 220. அப்போ என்ன வரும்? 220, இது ஒரு 220, இது ஒரு 220. ரெண்டு சீரிஸில் கனெக்ட் ஆயிருந்தா அப்போ டோட்டல் வோல்ட் என்ன ஆகணும்? ஆட் பண்ண எவ்வளோ வரும்? டோட்டலாக 220 + 220 440. ஸோ அப்போ டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் வோல்டேஜ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இந்த கேஸோடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இதுதான் என்னது? ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் என்னது? ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் 2904 ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்துட்டு 2904. இப்போ இதை ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணால் அப்ராக்சிமேட்டாக நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு 0.151 ஆம்ஸ். எதுக்கு? இதை நான் ஆஃப்டர் சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற அந்த கரண்ட் வேல்யூ. ஓகேவா? ஸோ அப்போ அந்த சர்க்யூட்டோடைய அது சர்க்யூட்டில் சீரிஸாக இருக்கும்போது சேம் கரண்ட் தானே பாஸ் ஆக போகுது. ஒரு சர்க்யூட் சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருந்தா ரெசிஸ்டன்ஸ் சீரிஸாக கனெக்ட் ஆயிருந்தா அதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் எப்படி என்னவாக இருக்கும்? சேம் கரண்ட் தான் பாஸ் ஆகும். சரியா? ஸோ அதுதான் அந்த வேல்யூ நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் R1 என்ன இருக்கும், R2 என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதாவது V1 equal to I into R1. I வந்துட்டு 0.151 into what is R1? R1 நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருக்கிறோம்? 2420 ஓம் 2420 அப்படின்னு வரும். ஸோ இப்போ ஃபைனலாக இதை சிம்பிளிஃபை பண்ணால் இந்த வேல்யூ அப்ராக்சிமேட்டாக 336.6 வோல்ட் அப்படின்னு கிடைக்கும். இதில் V1க்கு ஆஃப்டர் இதை மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற வேல்யூ. V2 என்ன கிடைக்கும் பாருங்க? I into R2. ஸோ I வந்துட்டு இங்கே 0.151 இன்ட்டு R2 என்ன கண்டுபிடிச்சோம்? 484. ஸோ இதான் என்னது? பொட்டன்ஷியல் அக்ராஸ் அது ரெண்டுத்துக்கு இருக்கிறது. ஸோ இது அப்ராக்சிமேட்டாக என்ன வரும்? 73.3 வோல்ட். இதை மல்டிப்ளை பண்ணால் இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா 73.3 வோல்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதான் அங்கே கால்குலேட் பண்ணியிருக்க கேட்டிருக்கிற வேல்யூ. சரியா? புரியுதா? ஸோ இப்போ இதில் எது வந்து ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா 20 watt பல்ப் வந்து கெட் ஃபியூஸ்டு பிகாஸ் the voltage across it's more than voltage rating. ஸோ அதில் தான் என்ன ஆகுது? வோல்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குது. இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் கேஸ் 20 வாட். ஸோ இப்போ இதில் தான் நமக்கு என்ன ஆகும்? அதிகமாக ஃபியூஸ் ஆகும். ஏன்னா அதில் தான் என்ன கிடைக்கிறது? ஜாஸ்தி வோல்டேஜ் கிடைச்சிருக்கு. எவ்வளோ? 366.6 வோல்ட். இதில் வந்து 73.3 வோல்ட்டு. ஸோ இதில் தான் அதிகமான பொட்டன்ஷியல் பாஸ் ஆகுறதுனால அதுதான் என்ன ஆகும்? ட்ராப் இருக்கிறதுனால ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ அதனால தான் ஹை வோல்டேஜ் இருக்கும்போது தான் என்ன ஆகும்? ஃபியூஸ் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் 20 வாட் இருக்கக்கூடிய அந்த பல்பு தான் ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். சரியா? கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். எக்ஸாம்பிள்
2.17 என்ன கொடுத்துருக்காங்க a battery has an EMF of 12 volt and connected to a resistor of 3 ohm. The current in the circuit is 3.13 amps. Current கொடுத்துட்டாங்க இதில் I given. Calculate first one terminal voltage and internal resistance of the battery கேட்டிருக்காங்க. terminal voltage கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் internal resistance of the battery கேட்டிருக்காங்க. அப்புறம் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க power delivered by the battery and power delivered by the resistor ரெண்டுமே கேட்டிருக்காங்க. பவர் பேட்டரியிலேருந்து வெளியில் வரக்கூடிய பவர் என்ன, அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ்னால டெலிவரி ஆகக்கூடிய அந்த பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டேட்டா இங்கே கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்ளைடு வோல்டேஜ் இஎம்எஃப் என்னன்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டாக பேட்டரி ஹேஸ் இஎம்எஃப் வந்து 12 வோல்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. கனெக்டட் இன் ரெசிஸ்டர் ஆஃப் 3 ohm அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே அந்த டேட்டாவை கொடுத்துருக்குறாங்க. கரெக்ட். ஸோ திஸ் ஆல்சோ சிம்பிள். டைரெக்டாக இது வந்து பேட்டரி ரிலேட்டட் கொஸ்டின். செல்லு கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம சால்வ் பண்ணக்கூடிய அந்த டைப் ஆஃப் கொஸ்டின் தான் இது. ஸோ இதில் என்னென்னா கிவன் கொடுத்துருக்குறாங்களோ அதை ஃபஸ்ட்டு எழுதிப்போம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, கரண்ட் கொடுத்துருக்குறாங்க 3.93 amps 3.93 amps. இஎம்எஃப் கொடுத்துட்டாங்க 12 volt. என்ன கொடுத்துருக்காங்க இஎம்எஃப் 12 volt. அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் ஆர் கொடுத்துருக்குறாங்க. டெர்மினல் அந்த வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவல் டு 3 ohm. இதெல்லாம் இது மூணு தான் ஆக்சுவலாக என்னது கிவன் டேட்டா. அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்கள் டெர்மினல் வோல்டேஜ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேஸில் அவங்க கேட்டிருக்கிறது வந்துட்டு டெர்மினல் வோல்டேஜ் So terminal voltage V is equal to I into R. சரியா? So terminal voltage V is equal to I into R. So இதில் கரண்ட் கொடுத்துருக்காங்களா 3.93. R எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3. ஸோ அப்போ 3.93 into 3 நமக்கு கிடைச்சிருக்கு. மல்டிப்ளை பண்ணால் 11.79 volt. இதுதான் என்னது டெர்மினல் வோல்டேஜ். இந்த கேஸுக்கான டெர்மினல் வோல்டேஜுடைய வேல்யூ. சொன்னது புரியுதா? 11. இது வந்து டெர்மினல் வோல்டேஜ். இது அந்த வேல்யூ டைரக்டாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பேட்டரி கேட்டிருக்கிறாங்க. அதை கண்டுபிடிக்கான ஃபார்முலா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பேட்டரி. Internal resistance of the battery ஓகேவா? இது ஆக்சுவலாக டிரைவ் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. இதில் டிரைவ் பண்ணுவாங்கன்னா V is equal to E minus IR அந்த ஃபார்முலாவிலேருந்து டிரைவ் பண்ணி நம்ம ஆர் அங்கே கொண்டு வரலாம். ஸோ அதிலேருந்து டிரைவ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஃபைனலாக என்ன ஃபார்முலா கிடைக்கும் அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R is equal to EMF minus V divided by V terminal voltage. V என்னது இங்கே terminal voltage, E னா EMF into R. அவ்வளோதான். இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஃபார்முலாவில் ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். சொல்லுது புரியுதா? எஸ், ஹாய் வெல்கம். ஸோ EMF என்ன கொடுத்துருந்தாங்க கொஷனில், இதில் 12 volt. ஸோ அப்போ இது 12 மைனஸ் V என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம் டெர்மினல் வோல்டேஜ் 11.79. So 11.79 divided by 11.79. What is R? R என்ன கொடுத்துருக்காங்க 3 ohm. ஸோ ஃபைனலாக இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிற அப்ராக்சிமேட் வேல்யூ இது நார்மல் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ அதை நீங்கள் கால்குலேஷன் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை சப்ராக்ட் பண்ணிவிட்டு இதை டிவிசிபிள் பண்ணிட்டு இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட் வேல்யூ கிடைக்கும். தட் அப்ராக்சிமேட் வேல்யூ is equal to what? 0.05 ohm. சரியா? கிளியர்? ரைட். ஸோ உங்களுக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சது. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா பவர் டெலிவர்ட் பை பேட்டரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினை ரீட் பண்ணினா தெரியும். செகண்ட் பி என்ன கேட்டிருக்காங்க பவர் டெலிவர்ட் பை த பேட்டரி, பவர் டெலிவர்ட் பை த ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. பவர் டெலிவர்ட் பை த பேட்டரி எழுதும்போது பவருடைய ஃபார்முலா
P is equal to voltage into current னு எழுதுவோம் இல்லையா power delivered by the battery power delivered by the battery okay வா power delivered battery power P is equal to voltage into current எழுதும்போது இங்க voltage க்கு பதிலா என்ன எழுதணும் EMF னு எழுதணும் that is the meaning of power delivered by the battery சரியா power delivered by the battery னா power P is equal to voltage into current தான் ஃபார்முலா பேட்டரி உடைய வோல்டேஜ் ன்றது என்னது EMF E into I சோ அப்ப EMF E என்ன கொடுத்திருந்தாங்க क्वेश्चनல EMF வந்துட்டு 12 வோல்ட் கரண்ட் வந்துட்டு 3.93 சோ அப்ப 12 into 3.93 இத மல்டிப்ளை பண்ணா will get the answer சொல்றது புரியுதா சோ அப்ப இத மல்டிப்ளை பண்ணா ஒரு ஆன்சர் வந்து approximately ஒரு 47.1 வாட் அப்படினு கிடைக்கும் 47.1 வாட் ஓகேவா அதுக்கு அப்புறம் பவர் டெலிவர்ட் டு தி ரெசிஸ்டர் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் செகண்ட் கேஸ் எடுத்தீங்கன்னா பவர் டெலிவர்ட் டு தி ரெசிஸ்டர்ல இருந்து வரும்போது என்ன பவர் இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பேட்டரி இப்ப பாக்குறது பவர் டெலிவர்ட் to the resistor so அப்ப power P is equal to என்ன வரணும் I square R அப்படினு கிடைக்கும் power delivered to the battery வந்துட்டு power P is equal to I square into R so I வந்துட்டு 3.93 கரெக்ட்டா so அப்ப 3.93 whole square into R resistance R என்னது 3 ஓமா கரெக்ட்டா equal to 3 ohm so இத ஹோல் ஸ்கொயர் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணீங்கனா இதோட அப்ராக்ஸிமேட் வேல்யூ என்ன ஃபைனலா வரும் 46.3 வாட் அப்படி கிடைக்கும் இந்த கேஸ்க்கு அப்ப இந்த ரெண்டு பவரும் கால்குலேட் பண்ணும்போது பவர் டிஃபரன்ஸ் இருக்கும் அதாவது பேட்டரியில இருந்து வெளியில வந்த அந்த பவரும் because அந்த பவர் வந்து மேக்ஸिमम இருந்திருக்கும் அந்த கேஸ்ல என்ன கிடைச்சதுங்க 47.1 வாட் கரெக்ட்டா இங்க வந்துட்டு 46.3 வாட் இருந்திருக்கும் அந்த பவர் டிஃபரன்ஸ் டியூ டு அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால அந்த நமக்கு கிடைச்ச டெர்மினல் வோல்டேஜ் வேல்யூக்கு ஏத்த மாதிரி சேஞ்சஸ் இருந்திருக்கும் சோ அப்ப இங்க பவர் P ரிமைனிங் பவர் வந்து எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ரிமைனிங் பவர் இந்த கேஸ்ல அது என்னவா மாறி இருக்கும் ரிமைனிங் பவர் எதுன்னு பாத்தீங்கன்னா 47.1 minus 46.3 so இத சிம்பிளிஃபை பண்ணா எவ்வளவு டீவியேஷன் கிடைச்சிருக்கு 0.8 வாட் இதான் என்னது அந்த ரிமைனிங் பவர் ஓகேவா இந்த பவர் தான் என்ன ஆகுது இஸ் டெலிவர்ட் டு தி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இது வந்து cannot be used to do useful work so இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால ப்ரொடியூஸ் ஆன பவர் தான் என்னது 0.8 வாட் so 0.8 வாட் பவர் வந்துட்டு ஓகேவா produced by internal resistance அதாவது நமக்கு ஸ்மால் r நம்ம யூஸ் பண்றோம் பேட்டரிக்கு இன்பில்ட்டா இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பவர் தான் என்னது 0.8 வாட் அந்த பவரை நம்ம எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம் அந்த பவரால எந்த யூஸும் கிடையாது பட் அந்த பவர் லாஸ் இருக்கும் பேட்டரியில இருந்து வெளியில வரக்கூடிய அந்த பவர் கம்ப்ளீட்டா நமக்கு இங்க யூஸ் ஆகும்னு பார்த்தா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பவர் என்ன ஆகும் கொஞ்சம் டீவியேஷன் ஆகும் அந்த பவர் தான் என்னது 0.8 வாட் அதனால நமக்கு எந்த யூஸும் கிடையாது சரியா அந்த பவர் எக்ஸஸ் அந்த டீவியேஷன் இருக்கு இல்லையா அதாவது பேட்டரியில இருந்து வரக்கூடிய அந்த பவரும் ரெசிஸ்டன்ஸ் பாஸ் ஆகும்போது கிடைக்கக்கூடிய அந்த பவர் ஈக்குவல் கிடையாது இன் பிட்வீன்ல டிஃபரன்ஸ் எடுத்தா ஒரு டிஃபரன்ஸ் கிடைக்கும் அந்த டிஃபரன்ஸ் பவர் தான் என்னது produced by internal resistance ப்ரொடியூஸ் ஆகுது அதனால எந்த யூஸும் கிடையாது got it புரியுதா ரைட் ரைட் நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க பாருங்க சர்க்யூட் டயகிராம் கொடுத்துருக்காங்க என்னன்னா மல்டி 4 EM செல்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க 4 செல்ஸ் கனெக்டட் இன் சீரியஸ் 9 வோல்ட் 9 வோல்ட் 9 வோல்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே 0.1 0.1 0.1 அதுக்கு அப்புறம் another one external resistance கனெக்ட் பண்ணிருக்காங்க R equal to
10 ohm அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க கொஸ்டினில். ஸோ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா பேரலல் இது. ஓகே, ஸோ இதில் கொஷினை அந்த மீதி டேட்டா அங்கே கனெக்ட் பண்ணலை. ஃபைண்ட் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா, இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது வந்துட்டு ஈக்குவலண்ட் இஎம்எஃப் ஆஃப் த காம்பினேஷன் கேட்டிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா ஈக்குவலண்ட் இஎம்எஃப் ஆஃப் த காம்பினேஷன், இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ மல்டிபிள் செல்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸாக இருந்து அதோட ஈக்குவலண்ட் இஎம்எஃப் கால்குலேட் பண்ணும்போது ஆல் இஎம்எஃப் என்னவா இருக்கும், சீரீஸாக இருந்தால் நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டியது. அதாவது சப்போஸ் இதை வந்துட்டு இதை வந்துட்டு இஎம்எஃப் E1 E2 E3 E4 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், சீரீஸாக இருந்தால் இஎம்எஃப் அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ ஈக்குவலண்ட் இஎம்எஃப் ஈக்குவல் டு E1 + E2 + E3 + E4 எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இது எல்லாமே ஒரே வேல்யூவாக இருந்துச்சுன்னா we can write n டைம்ஸ் ஆஃப் ன்னு எழுதலாம். எல்லாமே சேம் இஎம்எஃபாக இருந்துச்சுன்னா என்ன எழுதலாம், எல்லாமே 9 9 9 9 கரெக்டாக 4 டைம்ஸ் ஆஃப் 9 கிடைக்கும். ஸோ எவ்ரி திங் இஸ் சேம் இஎம்எஃப் எல்லாமே என்னது சேம் இஎம்எஃப். அப்போ இது n டைம்ஸ் ஆஃப் n டைம்ஸ் என்னது இங்கே 4 டைம்ஸ். அப்போ டேரெக்டாக என்ன எழுதலாம் 4 டைம்ஸ் ஆஃப் தட் இஎம்எஃப் 4 into the value of one EMF is 9 volt. ஸோ அப்போ 9 into 4 என்ன வரும் 36 volt. இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா, செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். கொஸ்டின் நம்பர் 2 அதில் ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸோ ஆல் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் எப்படி இருக்கு, சீரீஸாக இருக்குது. கரெக்டாக எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே எப்படி கனெக்டாக இருக்குது 0.1. இதான் என்னது R1 R2 R3 R4 ஆல் த ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸாக இருந்தால் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் சீரீஸாக இருக்கும்போது என்ன கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன, எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அதாவது RS = சீரீஸாக இருக்கும்போது R1 + R2 எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதான். R3 + R4 இங்கே எல்லாமே சேம் வேல்யூ என்ன வந்துருக்குது 0.1 + 0.1 + 0.1 + 0.1. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 0.4 ohm. இதுதான் என்னது செகண்ட் கேஸுக்கான ஆன்சர். புரியுதா, ஈக்குவலண்ட் இது வந்துட்டு ஈக்குவலண்ட் இஎம்எஃப் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க இதில், ஓகேவா, செகண்ட் தானே இப்போ போட்டோம். ஸோ இதே கேஸில் தேர்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் கரண்ட் இந்த சர்க்யூட் கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. தேர்ட் வந்துட்டு டோட்டல் கரண்ட். ஸோ அந்த சர்க்யூட்டோடைய டோட்டல் கரண்ட் கால்குலேட் பண்ணணும்னா நமக்கு என்ன தெரியணும், டோட்டல் வோல்ட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தெரியணும். டோட்டல் இஎம்எஃப் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ளூடிங் அந்த ஸ்மால் ஆரி நம்ம என்ன பண்ணி ஆகணும் சேர்த்து ஆட் பண்ணி ஆகணும். ஸோ அதை யூஸ் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். அப்போ டோட்டல் கரண்ட் ஈக்குவல் டு டோட்டல் EMF or total voltage by total resistance. Total EMF by total resistance of the circuit. So total EMF actually என்னது இந்த கேஸ்ல 36 வந்திருக்கா, கரெக்ட். அது சர்க்யூட் டோட்டல் EMF வந்து 36. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னது, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னா ஆல் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் இந்த ஆர் இந்த 10 ohm. சொன்னது புரியுதா, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். அப்போது 0.4 ப்ளஸ் அந்த ஆர் ரெசிஸ்டன்ஸ் என்னது அதுவும் சீரீஸில் இருக்குது, அதையும் சேர்த்து ஆட் பண்ணால் தான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 10 ohm என்ன கிடைக்கும் 10 ohmனு கிடைக்கும். அப்போ 36 டிவைடட் பை 10.4 36 டிவைடட் பை 10.4. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 3.246 amps அப்ராக்சிமேட்லி.
that is what total current. இந்த கேஸ்ல total currentக்கான answer I is equal to என்ன கிடைக்கும் 3.46 amps. ஸோ அதுக்கப்புறம் இதில் fourth case என்ன கேட்டிருக்காங்கன்னா potential difference across external resistance கேட்டிருக்கிறாங்க. fourth question இதில் potential difference across external resistance னு கேட்டிருக்கிறாங்க. external resistance இது next case. so potential difference across external resistance so என்ன கிடைக்கும் V is equal to IR. external resistance இங்க R 10 volt ஓம் கனெக்ட் பண்ணிருந்தாங்க பாருங்க, அந்த 10 ஓம் கனெக்ட் பண்ணிருந்தாங்க என்னது external resistance. so இப்போ இந்த கேஸ்ல நம்ம கரண்ட்டை கால்குலேட் பண்ணிட்டோம். கரண்ட் என்ன கிடைச்சிருந்தது லாஸ்டா 3.246, external resistance என்ன கிடைக்கும் 10. so அப்ப இத மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் 34.6 வோல்ட். இதான் என்னது external resistance value. லாஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா potential difference across each cell என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. potential difference across each cell இது லாஸ்ட் இந்த ஒரே டயகிராம் உடைய fifth case. potential difference across each cell. potential difference across each cell நம்ம கால்குலேட் பண்ணும்போது டோட்டலா இருந்த EMF by n number of EMF கால்குலேட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும் potential difference across each cell நமக்கு கிடைச்சிரும். சோ அப்ப இங்க டோட்டலா எவ்வளவு கிடைச்சது 34.6 divided by 4. 34.6 வந்துட்டு ஓகேவா கிடைச்சு நமக்கு அந்த EMF by 4 simplify பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் 8.65 volt. after the simplify பண்ணீங்கன்னா potential difference n number of resistors are connected in series, so including internal resistance. actually இது என்னன்னா அந்த terminal voltage இருந்துச்சு இல்லையா, அந்த terminal voltage என்ன இருந்துச்சோ அதுதான் என்னது acrossல இருக்கக்கூடிய total EMF அந்த சர்க்யூட்ல இருக்கும். அது என்னன்னா லைக் திஸ் டயகிராம் பார்த்தா தெரியும். so இதுதான் ஆக்சுவலா என்னது terminal voltage. இங்க எவ்வளவு voltage terminal voltage இருக்குதோ அதுதான் எங்க இருக்கும் இங்க அக்ராஸ்ல இருந்திருக்கும். ஓகே சோ இது டோட்டல் EMF வந்து மேக்ஸிமமா இருக்கும் இன்க்ளூடிங் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது ஃபைனலா கிடைச்ச ஈக்குவலன்ட் EMF எதுக்கு ஈக்குவலா இருக்கும் the voltage across the external resistance terminal voltage க்கு ஈக்குவலா இருக்கும். அதுதான் சோ அந்த டெர்மினல் வோல்டேஜ் 34.6. அப்ப ஈச் ஒன்ல இப்ப எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படினா 34.6 by n எல்லா பக்கமும் ஈக்குவலா டிவைட் ஆகும். ஏனா எல்லா EMF சேமா இருந்திருக்கு, எல்லா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சேமா இருந்திருக்கு. அப்போ across the V என்னவா இருக்கும் எல்லாத்துலயுமே terminal voltage இண்டிவிஜுவலா கால்குலேட் பண்ணும்போது சேமா தான் இருந்திருக்கும். சோ அதனால தான் by n அப்படி நம்ம போடுறோம். இங்க டோட்டல் அந்த 5th கேஸ்க்கு V by n terminal voltage by number of EMF equivalent EMF. அதனால சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும் அப்ராக்ஸிமேட்டா 8.65 வோல்ட். சோ எல்லாத்துக்கும் அக்ராஸ்ல இதுதான் நமக்கு கிடைக்கும். ரைட் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. cells in parallel case. சோ இது வந்துட்டு cells in parallel case. இதுல எத்தனை கொடுத்திருக்காங்க பாருங்க, இதுல அதே மாதிரி தான். சோ இந்த கேஸ்லயும் E1 E2 எல்லாமே சேம், E3 இது E4. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா இது வந்துட்டு R1 R2 R3 R4 all internal resistance are same, all EMF also what same connected in parallel. இது external resistance R ohm. so போன கேஸ்ல சீரிஸ்ல கனெக்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, இதுல parallel கனெக்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஈக்குவலன்ட் EMF கால்குலேட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு equivalent EMF. so equivalent EMF கால்குலேட் பண்ணனும். so இங்க எல்லாமே என்னவா இருக்கு parallel கேஸ்ல தான் நமக்கு இருக்கு. ஓகேவா? so equivalent EMF என்னவா இருக்கும் இந்த கேஸ்ல?
equal to என்ன கிடைக்கும் 5 வோல்ட் அப்படியே கிடைக்கும். ஏன் அப்படியே கிடைக்கும் அப்படின்னா parallel இருக்கும்போது வோல்டேஜ் எல்லாமே என்னவா இருக்கும் இங்கே சேமா இருக்கும். கரெக்டா? இது எல்லாமே என்னது parallel. ஸோ அப்போ இது எல்லாத்துலேயுமே parallel இருக்கும்போது சேம் EMF தான் மெயின்டைன், பிகாஸ் எல்லாமே சேம் EMF வேல்யூ, சேம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. அதனால இந்த கேஸோட ஈக்குவலண்ட் EMF நம்ம கால்குலேட் பண்ணா என்ன கிடைக்கும்? சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ ஆன்சர் வந்துட்டு ஸ்டில் வில் கெட் 5 வோல்ட். இது ஈக்குவலண்ட் EMF. இதில் செகண்ட் என்ன கேட்டிருக்கிறாங்க? வாட் இஸ் த செகண்ட் கேஸ்? செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? இதில் ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல் ரெசிஸ்டர்ஸ் ஆர் ஈக்குவலாக இருந்து பேரலாக இருந்தா ஈக்குவலண்ட் internal resistance calculate பண்ணனும்னா R equivalent equal to R by N. If N number of resistors are connected in parallel, இருந்துச்சுன்னா equivalent resistance கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன பண்ணணும்? value of one resistance by the number of resistors connected in parallel. எல்லாமே ஈக்குவலாக இருக்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ இந்த கேஸில் எவ்ரி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்னது 0.5 0.5 0.5 0.5. அப்போ எத்தனை ரெசிஸ்டன்ஸ் பேரலல் கண்டா இருக்கு? 4. அதான் n. ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த சேமாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ? 0.5. ஸோ அப்போ இங்கே எப்படி சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா 0.5 divided by 4 அப்படின்னு போடணும். n வந்து நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 4, rன்றது வேல்யூ ஆஃப் ஒன் ரெசிஸ்டன்ஸ். ஆல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும்போது நம்ம இதை சால்வ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 0.125 ஓம் அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஈக்குவலண்ட். செகண்ட் கொஸ்டின் ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கான ஆன்சர். தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, டோட்டல் கரண்ட். அப்போ டோட்டல் வோல்ட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், அதான் என்னது டோட்டல் கரண்ட். அப்போ டோட்டல் கரண்ட் தேர்ட் கேஸ் வந்துட்டு டோட்டல் கரண்ட் கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ டோட்டல் கரண்ட் I ஈக்குவல் டு டோட்டல் EMF ஆர் டோட்டல் வோல்ட், டோட்டல் EMF பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட். அந்த சர்க்யூட்டோட என்டையர் ரெசிஸ்டன்ஸ் நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். அப்போ இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணும்போது இங்கே என்ன நடக்குன்னு பாருங்க. டோட்டல் EMF என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 5 வோல்ட். ஸோ அப்போ இங்கே 5 போட்டுக்கலாம். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது இந்த டயக்ராமில் இந்த எல்லா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சால்வ் பண்ணால் 0.125. அந்த ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம் கூட எதில் கனெக்டாக இருக்கும்? சீரீஸில் கனெக்டாக இருக்கும். ஸோ அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னன்னா 0.125 ப்ளஸ் 10. சொல்றது புரியுதா? அதாவது இந்த 4 ரெசிஸ்டர்ஸும் கனெக்டட் இன் பேரலல். இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் 0.125. அந்த 0.125 ரெசிஸ்டன்ஸ் இந்த 10 ஓம் கூட எப்படி இருக்கும்? சீரீஸில் கரெக்டாக இருக்கும். அப்போ அதை எடுத்து ஆட் பண்ண என்ன கிடைச்சிடும்? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட் கிடைச்சிடும். சொல்றது புரியுதா? ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். அப்போ 5 டிவைடட் பை இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 10.125 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ அப்ராக்சிமேட்டாக 10.125 சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் அப்ராக்சிமேட் ஆன்சர் வந்துட்டு நியரஸ்ட்டாக எவ்வளோ வரும்? 0.5 ஆம்ஸ். சர்க்யூட்டில் பாஸ் ஆகக்கூடிய டோட்டல் கரண்ட் வந்துட்டு 0.5 ஆம்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபோர்த் என்ன கேட்குறாங்க? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஈச் செல். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஈச் செல், அது வந்து ஃபோர்த் கேஸ். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஈச் செல் கால்குலேட் பண்ணணும். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஈச் செல் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா V is equal to IRக்கு ஈக்குவலாக இருக்கும். V is equal to IR. அந்த டெர்மினல் வோல்டேஜ் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணும்போது என்ன வரும்? ஏன்னா பேரலாக இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும் பேரலாக இருக்கும்போது. ஸோ அதனால V is equal to IR. I வந்து இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? 0.5 இன்ட்டு R வந்து 10. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 5 வோல்ட். ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் வந்து 5 வோல்ட்னு கிடைக்கும். ஸோ அதே 5 வோல்ட் தான் என்ன இருக்கும்? எல்லா ஈச் ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸ்லேயே இருக்கும். பிகாஸ் த ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் த EMF செல்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். பேரலாக இருக்கிறதுனால
the potential across என்னவா தான் இருக்கும் சேமாக தான் இருக்கும். ஸோ அவங்க 5 வோல்ட்னா அதே 5 வோல்ட் தான் இங்கே நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ சேம் 5 வோல்ட் தான் என்ன ஆகுது இங்கே மெயின்டைன் ஆகுது. ரைட். அதுக்கப்புறம் 4th முடிச்சிட்டோம். 5th என்ன கேட்டுருங்க கரண்ட் ஃப்ரம் ஈச் செல் பேரலாக இருக்கிறதுனால கரண்ட் டிஃபர் ஆகும். ஸோ அப்போ கரண்ட் ஃப்ரம் ஈச் செல் கேட்டிருக்கிறாங்க 5th கேஸ். இதில் current from each cell. So current from each cell current எப்படி டிவைட் ஆகும்னா ஈக்குவலா டிவைட் ஆகும். அதை நம்ம I dash னு எடுத்துப்போம். I/n ஏன் ஈக்குவலா டிவைட் ஆகும்னா ஆல் தி செல்ஸ் வந்து என்னவா இருக்கு சேம் செல்லா இருந்திருக்கு பேரலல் கனெக்டா இருக்குது. அப்ப கரண்ட் வந்துட்டு ஈக்குவலா டிவைட் ஆகும். பிகாஸ் எல்லா ரெசிஸ்டன்ஸும் சேமா இருந்துச்சுன்னா கரண்ட் எப்படி டிவைட் ஆகும் ஈக்குவலா தான் டிவைட் ஆகும். ஸோ அதனால இது எல்லாமே ஈக்குவலாக டிவைட் ஆகும். இதோட வேல்யூ 0.5/4 சிம்பிளிஃபை பண்ணால் 0.125 ஆம்ஸ் 1 to 5 ஆம்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி கொஸ்டின் செல்ஸ் கனெக்டட் இன் சீரீஸில் இருந்துச்சுன்னா அதனுடைய ஈக்குவலண்ட் இஎம்எஃப் அக்ராஸ் ஈச் வோல்டேஜ் என்னவாக இருந்திருக்கும், அதுக்கப்புறம் டெர்மினல் வோல்டேஜ் என்னவாக இருந்திருக்கும்னு கேட்டிருந்தாங்க, கரண்ட் என்னவாக இருந்திருக்கும். இது பேரலாக இருக்கும்போது அக்ராஸ் இஎம்எஃப் எப்படி டோட்டல் இஎம்எஃப் என்னவாக இருந்திருக்கும் ஈக்குவல் இஎம்எஃப் பேரலாக இருக்கும்போது ஈக்குவல் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் கரண்ட் டோட்டலாக என்னவாக இருக்கும் ஈச் செல் கரண்ட் எப்படி இருந்திருக்கும். இது எல்லாமே இதில் பேரலல் கேஸில். ஸோ சீரியஸ் பேரலல் எப்படி இருக்கும்ன்றது நல்லா தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் ஈஸியாக என்ன பண்ண முடியும் இந்த டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். புரிஞ்சுதா? கிளியர்? அடுத்த கொஸ்டின் போகலாமா? இது கிர்ச்சாஃப்ஸ் ஜங்ஷன் ரூல் ஃபர்ஸ்ட் லா. ஸோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த கிவன் சர்க்கியூட் அண்ட் இந்த கிவன் சர்க்கியூட்டில் வந்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஐன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கரண்ட்டோட ஐ வேல்யூ என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. கிர்ச்சாஃப் ஜங்ஷன் ரூல் படி என்ன ஆகும் சம் ஆஃப் என்ட்ரிங் கரண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் லீவிங் கரண்ட். கரெக்டாக சம் ஆஃப் என்ட்ரிங் கரண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் சம் ஆஃப் லீவிங் கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதில் எந்தெந்த ஆரோலாம் டுவர்ட்ஸ் இந்த பாயிண்ட்டுக்கு வருதோ அதெல்லாம் என்ட்ரிங் எடுக்க போகிறோம். இந்த பாயிண்ட்லேருந்து ஆரோ வெளியில் போகிறது எல்லாமே என்ன எடுக்க போகிறோம் லீவிங் கரண்ட் எடுக்க போகிறோம். அது ரெண்டு என்னவாக இருக்கும் ஈக்குவலாக இருக்கும். சம் ஆஃப் த என்ட்ரிங் கரண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் த லீவிங் கரண்ட். ஸோ அப்போ கிர்ச்சாஃப்ஸ் ஜங்ஷன் ரூல் ஆர் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. ஸோ ஃப்ரம் கிர்ச்சாஃப்ஸ் இது ரொம்ப சிம்பிளான டயக்ராம் தான். இது கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, அதாவது ஃபர்ஸ்ட் லா. அதோட மீனிங் என்னன்னா ஒரு பர்டிகுலர் ஜங்ஷனில் டோட்டல் கரண்ட் ஜீரோன்னு சொல்லலாம். அதர்வைஸ் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எப்படி சொல்லலாம் sum of entering current equal to sum of leaving current from the junction. சரியா? sum of the leaving current. இதில் எதெல்லாம் என்ட்ரிங் கரண்ட் ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த ஆரோ எதெல்லாம் டுவர்ட்ஸ் வருதோ அதெல்லாம் என்ட்ரிங் கரண்ட். ஸோ அப்போ இதில் எதெல்லாம் என்ட்ரிங் கரண்ட்னு பார்த்தீங்கன்னா 0.2 ஆம்ஸ் என்ட்ரிங் டுவர்ட்ஸ், அதுக்கப்புறம் 0.6 ஆம்ஸ் அதுவும் என்ட்ரிங், 0.7 ஆம்ஸ் வேற பார்த்தீங்கன்னா தெரியும் 0.7 ஆம்ஸ். இந்த 3 கரண்ட்டும் இந்த ஜங்ஷனுக்கு என்ட்ரிங். 0.4 IE 0.5 இந்த 3 கரண்ட் என்னது லீவிங். இந்த ஜங்ஷன் வந்து இந்த ஏர் அவுட்வர்டில் போகுது, தட் இஸ் லீவிங். அப்போது இங்கே என்னென்னலாம் நீங்கள் என்ட்ரிங் எழுதும்போது எழுதணும் 0.2 0.6 0.7. ஸோ அப்போ இங்கே நம்ம எழுதும்போது 0.2 + 0.6 + 0.7 இதான் என்னது என்ட்ரிங் கரண்ட். லீவிங் கரண்ட் எதுன்னு பாருங்கள். அந்த ஜங்ஷனுக்கு லீவிங் கரண்ட் எதுன்னு பாருங்கள் 0.4 0.5 IE. அப்போது 0.4 + 0.5 + I கரெக்டா 0.4 0.5 I. அதாவது சர்க்கிள் பண்ணாதால லீவிங் கரண்ட், சர்க்கிள் பண்ணியிருக்கிறது எல்லாமே என்னது என்ட்ரிங் கரண்ட். அந்த டிஃப்ரென்ஸை நான் காமிச்சிருக்கிறேன். கரெக்ட். இப்போ இதை சால்வ் பண்ணுங்க, அவ்வளோதான். இதை யூஸ் பண்ணி ஐ கரண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே என்ன வரும் இது 0.8 0.8 + 0.7 என்ன வரும் 1.5ன்னு கிடைக்கும். இங்கே என்ன வரும் 0.9 கிடைக்குமா ப்ளஸ் ஐ அப்படின்னு கிடைக்கும். அப்போது 1.5 - 0.9 = I அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் 1.5
அதிலிருந்து 0.9 சப்ட்ராக்ட் பண்ணால் 0.6 கிடைக்குமா? ஸோ அப்போ ஃபைனலி I equal to 0.6 amps. ஸோ I equal to 0.6 amps அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லாவை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ அது வெரி சிம்பிள் கொஷின். சம் ஆஃப் என்ட்ரிங் கரண்ட் ஈக்குவல் சம் ஆஃப் லீவிங் கரண்ட், இல்லைனா டோட்டல் கரண்ட் அட் த ஜங்ஷன் ஈக்குவல் டு 0. அதில் என்ட்ரிங் எல்லாம் ப்ளஸில் போகணும், லீவிங் எல்லாம் மைனஸில் போட்டு அப்படின்னு சால்வ் பண்ணலாம். ஸோ உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணாலும் நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிரும். புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க? The following figure shows a complex network of conductors which can be divided into closed loops EACE அதுக்கப்புறம் ABCA அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கரெக்டா? கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லூப்பில் ஜஸ்ட் அப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதான். அப்ளை கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா எது இதில் இருந்து ஆரம்பிங்க. EACE இது ஒரு லூப்பு, அதுக்கப்புறம் ABCA, ஸோ இது ஒரு லூப்பு. இந்த ரெண்டு லூப்புக்கும் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாவை அப்ளை பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. வேறு எதுவுமே கிடையாது இதில். ஸோ ஜஸ்ட்டு கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல் அப்ளை பண்ணாலே போதும். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று கெடுங்க, EACE அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுக்குன்னு வச்சுக்கோங்க. EA ஸோ அப்போ கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா பேட்டரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு வச்சுக்கோங்க. இப்போது பேட்டரியிலேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க, லூப் டைரக்ஷனும் கரண்ட் டைரக்ஷனும் நம்ம எப்படி எடுக்க போகிறத பொறுத்து தான் இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்கும். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா லூப் டைரக்ஷனை இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். பேட்டரியோட பாசிட்டிவ் டைரக்ஷன்லேருந்து நான் லூப் எடுக்கிறேன். லூப்பும் கரண்ட்டும் பேட்டரிக்கு ஒரே டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா பேட்டரி ப்ளஸில் எழுதணும். ரெசிஸ்டன்ஸில் பாஸ் ஆகும்போது லூப்பும் கரண்ட்டும் ஒரே டைரக்ஷன் தான் நெகட்டிவ்ல எழுதணும், ஆப்போசிட் டைரக்ஷன் ப்ளஸில் எழுதணும். இதெல்லாம் தான் லாஜிக் இதில். இப்போ நான் அப்ளை பண்ணுறேன், இதில் பேட்டரியில் தான் ஆரம்பிக்கிறேன். இங்கேருந்து ஆரம்பித்தா மைனஸ், ஏன் மைனஸ் போடுறேன், நான் சூஸ் பண்ணுறேன் அந்த லூப், அதாவது EACE அதான் சொல்லியிருக்கிறாங்க. EACE அவங்க என்ன கேட்டுருக்காங்களோ அதான் நான் வரைஞ்சிருக்கிறேன். அப்போது லூப்பும் கரண்ட் ஒரே டைரக்ஷனில் இருக்குது ரெசிஸ்டன்ஸுக்கு. அப்போ இதில் என்ன நெகட்டிவ் எழுதணும், -I1 R1 ரெசிஸ்டன்ஸுக்கு நெகட்டிவ் எழுதணும். அப்போ லூப்பும் கரண்ட் ஆப்போசிட் இருந்தால் ப்ளஸில் எழுதணும். அதுக்கப்புறம் இங்கே வாங்க, இதில் வரும்போது என்ன வரும், I2 R2. அப்போ மைனஸ் கரண்ட், அதில் பாஸ் ஆகிற கரண்ட் வோல்டேஜ் அக்ராஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன வரும், பாஸ் ஆகிற கரண்ட் I2, ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு R2 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கரெக்டா? தென் அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே வரும்போது இங்கே I3 R3 ஸ்டில் லூப் அண்ட் கரண்ட் சேம் டைரக்ஷன். அதனால் -I3 R3 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். டோட்டல் வோல்டேஜ் ஃபார் எனி க்ளோஸ்ட் லூப் என்னவா இருக்கும், 0வா இருக்கும். டோட்டல் வோல்டேஜ் ஃபார் எனி க்ளோஸ்ட் லூப் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த நெகட்டிவ் இருக்கிற அந்த சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா என்ன வரும், I1 R1 ப்ளஸ் I2 R2 ப்ளஸ் I3 R3 ஈக்குவல் டு EMF ன்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? ஸோ அதான் நமக்கு ஆன்சராக கிடைச்சிருக்கும். I1 R1 ப்ளஸ் I2 R2 I3 R3 அப்படின்னு. செகண்ட் லூப்புக்கு வாங்க. செகண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க, ABCAவுக்கு கிர்ச்சாஃப் லூப் ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா எப்படி எழுதுவீங்க, எங்கேருந்து ஆரம்பிச்சு சொல்லிடுறாங்க, ABCA. ஸோ அப்போ இதான் லூப் டைரக்ஷன். ஏவில் ஆரம்பித்து மறுபடியும் ஏவிலே முடிக்கணும் அந்த க்ளோஸ்டு லூப்பை. அப்போ எப்படி எழுதுவீங்க இதை, இந்த இடத்துல பேட்டரியே கிடையாது, கரண்ட்டும் லூப்பும் ஒரே டைரக்ஷனில் ரெசிஸ்டன்ஸ் போச்சுன்னா மைனஸில் எழுதணும், ஆப்போசிட் ப்ளஸில் எழுத போகிறோம். அப்போ இங்கே எழுதும் போதுட்டு என்ன வரும், -I4 R4. ஏன்னா லூப்பு கரண்ட் ஒரே டைரக்ஷனில் இருக்குது, பாஸ் ஆகிற கரண்ட் வந்து I4, ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே R4. அப்படி இங்கே வந்தீங்கன்னா அதே மாதிரி கரண்ட்டும் லூப்பு சேம் டைரக்ஷனில் இருக்குது, மைனஸ் என்ன வரும், I5 R5 இங்கே இருக்கிற வோல்டேஜ். அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் வரும். ஏன் அப்படின்னா இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் இப்படி இருக்குது, லூப்பு இப்படி ஆரம்பிக்கணும் இல்லையா, ABCAன்னு வரும்போது லூப் இந்த பக்கம் போது கரண்ட் இதில் ஆப்போசிட்டில் வருது. அப்போது லூப்பும் கரண்ட் ஆப்போசிட் வந்து என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் அங்கே என்ன வோல்டேஜ் இருக்கும், I2 R2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். I2 R2 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். ஸோ இதை ஃபைனலாக ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபஸ்ட்டு எழுதணும். இதில் நெகட்டிவ்லாம் அந்த பக்கம் கொண்டு போனால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ I4 R4 ப்ளஸ் I5 R5 மைனஸ் I2 R2 ஈக்குவல் டு
0 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ நம்ம புக்கில் அந்த ரீஅரேஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்க. நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணாலும் கரெக்ட் தான். இதெல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா இங்கே ஃபுல்லாக 0 ஆகிடும், மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ்லாம் மைனஸ் ஆகிடும். தட் இஸ் அ ஃபைனல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். புரிஞ்சுதா? ஸோ தட் இஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின். ஜஸ்ட் அந்த எக்ஸ்பிரஷனை மட்டும்தான் எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ப்ராப்ளம். கால்குலேட் த கரண்ட் தட் ஃப்ளோஸ் இன் த 1 ohm ரெசிஸ்டர். இந்த 1 ohm ரெசிஸ்டரில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த ஃபாலோவிங் சர்க்கியூட். ஸோ இதான் அந்த சர்க்கியூட் டயக்ராம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுவுமே நமக்கு சிம்பிளான ஒரு கொஷின் தான். ஸோ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். இந்த சர்க்கியூட் டயக்ராம் வந்து கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணி கரெக்டாக அந்த கரண்ட் எப்படி இருக்குன்றது நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ண தெரியணும். ஸோ இப்போ இந்த கேஸில் பாருங்கள், இதில் 9 வோல்ட் இருக்குது, 6 வோல்ட் இருக்குது. ஸோ 9 வோல்ட் வந்து ஜாஸ்தியான வோல்டேஜ் அப்படின்றதுனால அதுலேருந்து வரக்கூடிய கரண்ட்டை நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ இதிலிருந்து இங்கே வரக்கூடிய கரண்ட்டை நான் என்ன எடுத்துக்கிறேன்? I1. அப்போ இந்த இடத்து வரைக்கும் இந்த I1 கரண்ட் வெளியில் வருது. ஏன்னா பாசிட்டிவ் போலாரிட்டி டைரக்ஷன் என்ன இருக்கும்? கரண்ட் லீவ் ஆகும். கரெக்டாக? இது வந்து இப்போ ஜங்ஷன், கிர்ச்சாஃப் ஜங்ஷனில் அப்ளை பண்ணி ஆகணும். கரண்ட் இப்போ என்ன ஆகும்? டிவைட் ஆக ஆரம்பிக்கும். ரெண்டாக கரண்ட் என்ன ஆகும்? டிவைட் ஆக ஆரம்பிக்கும் டியூ டு கிர்ச்சாஃப்ஸ் ஜங்ஷன் ரூல். எப்படி டிவைட் ஆகும்னு பாருங்கள். இப்போ நான் இது I1 அப்படின்னு நான் எடுத்துட்டேன்னா இந்த கரண்ட் நான் என்ன எடுத்துக்கலாம்? I2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கரண்ட் என்ன எடுத்துக்கலாம்? I2 மைனஸ் I1. மீதி கரண்ட்டால் பாஸ் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். இது அப்படி தான் எடுக்கணும். டோன்ட் யூஸ் I3. ஏன்னா திரும்ப அது இன்னொரு ரிலேஷனை கொண்டு வர வேண்டியதாக இருக்கும். I1ன்ற கரண்ட் இங்கே வெளியில் வருது, இந்த ஜங்ஷனில் என்ட்ரு ஆன உடனே டிவைட் ஆகுது. டிவைட் ஆகிற வேல்யூ ஏதோ ஒரு வேல்யூவில் டிவைட் ஆகுது I2 அப்படின்னா இதில் வந்த கரண்ட்டில் மீதி கரண்ட் தான் இங்கே போகும். சரி, அந்த கரண்ட் டிவைட் ஆகும். பட் ஆனால் டோட்டல் என்னவாக இருக்கும்? சேம். அது எவ்வளோ என்ட்ரு ஆச்சு லீவிங் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதில் I2ன்ற கரண்ட் லீவ் ஆகுதுன்னா மீதி கரண்ட் அதில் பாஸ் ஆகும். அந்த மீதி கரண்ட் என்னது? இதிலிருந்து இது சப்ராக்ட் பண்ணுது. அது I1 மைனஸ் I2, நாட் I2 மைனஸ் I1. ஏன்னா இதான் டோட்டல் கரண்ட்டு. I1லேருந்து மைனஸ் I2 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? அதுக்கு அக்ராஸில் இருக்கிற மீதி கரண்ட் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் என்ன ஆகும்? கரண்ட் இதில் பாஸ் ஆகும். மறுபடியும் இங்கே வரும்போது இது ஜங்ஷனுக்கு வரும். அதே கரண்ட் திரும்ப என்ன ஆகிடும்? I1 கரண்ட் இது உள்ளே என்ட்ராக ஆரம்பிச்சிடும். இது ஃபுல்லாக ஒரே கரண்ட் தான் பாஸ் ஆகும். இங்கே என்ன கரண்ட் தான் வரும்? I1 மைனஸ் I2. இந்த லூப் ஃபுல்லாக மறுபடியும் இந்த ஜங்ஷனில் இந்த I2 கரண்ட்டும் I1 மைனஸ் I2 மீட் பண்ணும்போது ப்ளஸ் I2 மைனஸ் I2 கேன்சல் ஆகிட்டு I1 கரண்ட்டு மறுபடியும் இந்த க்ளோஸ் லூப்புக்குள்ளே பாஸ் ஆகும். இப்படி தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கரண்ட்டை டிவைட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் கரண்ட்டை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா தென் இதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கிர்ச்சாஃப் லாவை யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம்? அந்த I2 கரண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதான் என்னது? இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட். ஏன்னா கொஸ்டின் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 1 ohm ரெசிஸ்டன்ஸில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதான் ஆக்சுவலாக 1 ohm ரெசிஸ்டன்ஸ். அப்போ I2 கரண்ட் என்ன இந்த சர்க்யூட்டில் கண்டுபிடிச்சிட்டா வில் கெட் த ஆன்சர். இந்த பர்டிகுலர் கேஸுக்கு நமக்கு அது மட்டும்தான் இங்கே தேவை. அப்போ இங்கே 2 லூப் ரூலை யூஸ் பண்ணலாம். அந்த 2 லூப் ரூலை யூஸ் பண்ணி 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும்? I1 கரண்ட் கிடைச்சிரும், I2 கிடைச்சிரும். நமக்கு I2 மட்டும்தான் வேணும். ஸோ டேரெக்டாகவே நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிவிடுவோம். சரியா? ஃபஸ்ட்டு எந்த லூப் எடுக்கலான்னு பாருங்கள். இந்த லூப் எடுக்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு க்ளோஸ் லூப் எடுத்துப்போம். ஸோ இதிலிருந்து கூட ஆரம்பிக்கலாம். ADFE இந்த லூப் எடுப்போம். இதில் வந்துட்டு கரண்ட்டோட லூப்போட டைரக்ஷன் எப்படி எடுத்துக்கிறேன்? ஸோ ADFE லூப் எப்படி எடுக்கிறேன்? இந்த லூப்பை கன்சிடர் பண்ண போகிறேன். லூப் ADFE க்ளோஸ் டு லூப். இந்த லூப் நான் எடுத்து கிர்ச்சாஃப்ஸ் KVL அப்ளை பண்ணுறேன். ADFEA இந்த லூப்பை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த லூப்பை சூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்கள். வாய்ஸ் ஸ்லோவாக கேட்குதா? வாய்ஸ் ஸ்லோவாக இருக்கா? இப்போ கேட்குதா பாருங்க. பாடிபிளா இருக்கா? இப்போ கிளியராக இருக்கா பாருங்க வாய்ஸ்? ஓகே.
ஸோ இதுக்கு கிர்ச்சாஃப் லூப் ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா வோல்டேஜில் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? சிம்பிளிஃபை பண்ணுங்க இதை. இப்போ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. பேட்டரியில் ரெண்டும் ஒரே டைரெக்ஷனில் போச்சுன்னா இது எதில் எடுக்கணும்? ப்ளஸில் எடுக்கணும். ஸோ அப்போ 6 வோல்ட் இங்கே ஆரம்பிக்கும் போது 6, அப்படியே இங்கே வரீங்க. இங்கே என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது? 3 ஓம். பாஸ் ஆகிற கரண்ட் என்னது? I1 மைனஸ் I2. ஸோ அப்போ லூப்பும் கரண்ட் ஒரே டைரெக்ஷனில் வருது. மைனஸ் 3 இன்ட்டு I1 மைனஸ் I2 ஓம்ஸ் லா. V is equal to IR, வோல்டேஜ் அக்ராஸ் இங்கே. அதுக்கப்புறம் லூப் இப்படி எடுத்துகிட்டு வந்தால் என்ன வரும்? இதில் பாஸ் ஆகிற கரண்ட் வந்துட்டு I2 இந்த பக்கம் வருது, லூப் ஆப்போசிட்டில் வருது. நம்ம சூஸ் பண்ணுற லூப் இப்படி போகுது. சொல்கிறது புரியுதா? நம்ம லூப் இப்படி சூஸ் பண்ணி எப்படி கொண்டு வரோம்? லைக் திஸ். இப்படி வருது, இப்படி வருது. இதான் லூப்பு. கரண்ட் இந்த டைரெக்ஷன் எப்படி ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணி ஆகணும்? அந்த ப்ளஸில் போட்டாகணும். லூப்பு கரண்ட் ஆப்போசிட்டில் இருந்ததுன்னா ஸோ 1 இன்ட்டு I2, 1 இன்ட்டு I2, அவ்வளோதான் இந்த லூப். 1 இன்ட்டு I2 அப்படின்னு கிடைக்கும். 1 இன்ட்டு I2 ஈக்குவல் டு 0, ஈக்குவல் டு 0. இவ்வளோதான். இந்த எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணால் வில் கெட் த ஆன்சர். சரியா? கிளியர்? அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 6 இங்கே 6 மட்டும் போடுங்க, V தேவையில்லை. 6 மைனஸ் 3I1 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 3I2 ப்ளஸ் I2 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அதில் 3I2 1I2 ஆகிடும், 4I2 ஆகிடும். அப்போது 6 மைனஸ் 3I1 ப்ளஸ் 4I2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த டேர்ம் அந்த ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனால் என்ன ஆகிடும்? மைனஸ் 3I1 ப்ளஸ் 3I1 ஆகிடும். மைனஸ் 4I2 ஈக்குவல் டு 6. இதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. என்ன பண்ணுறது தெரியுதா? இந்த டேர்மை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருக்கிறேன். ஸோ இந்த டேர்மை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டிங்கன்னா மைனஸ் 3I1 அங்கே போனால் ப்ளஸ் 3I1 ஆகிடும், ப்ளஸ் 4I2 அங்கே போனால் என்ன ஆகிடும்? மைனஸ் 4I2 அப்படின்னு ஆகிடும். ஸோ 3I1 மைனஸ் 4I2 ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். கரெக்டாக? அதே மாதிரி இந்த லூப்பை யூஸ் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷன் கிடைச்சதுன்னா ஸோ 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ண நமக்கு என்ன கிடைச்சிரும்? I1 I2 கிடைச்சிரும். நமக்கு எது மட்டும்தான் வேணும்? இப்போது I2 மட்டும்தான் வேணும். ஏன்னா 1 ஓம் அக்ராஸில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் தான் கேட்டிருக்கிறாங்க. தட் கரண்ட் வேல்யூ இஸ் I2. சரியா? இதில் முடிச்சிட்டோம். அதே மாதிரி அடுத்தது செகண்ட் கேஸ் என்ன எடுக்கிறோம்? லூப். ஸோ இந்த லூப் எடுப்போம். இதுலேருந்து ஆரம்பிக்கலாம். CBEFC அப்படின்னு எடுத்துக்கலாம். CBEFC அப்படி இந்த லூப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அப்போ இதான் என்னது? லூப் டைரக்ஷன். ஸோ அப்போ இந்த லூப்புக்கும் கரண்ட் நம்ம வச்சு நான் என்ன பண்ணும்? கிர்ச்சாஃப் லூப் ரூல் அப்ளை பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு பேட்டரிந்து ஆரம்பிக்கிறேன். 9, இங்கே வந்து 9. இங்கே லூப்பும் கரண்ட் சேம் டைரக்ஷனில் இருக்குது. 2 இன்ட்டு I1 மைனஸ் 2I1. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? மைனஸ் 2I1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இதில். அதுக்கப்புறம் இங்கே வரும்போது கரண்ட் லூப்பு இதில் ஒரே டைரக்ஷன். இந்த பக்கம் வரும்போது இங்கே இந்த பக்கம் வரும். அப்புறம் லைக் திஸ். கரெக்டா? ஸோ ரெண்டு ஒரே டைரக்ஷன் வரதுனால மைனஸ் I2 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் I2. தென் இங்கே வரும்போது என்ன வரும்? I1 இங்கே 3 ஓம். அப்போ மைனஸ் 3I1ன்னு கிடைக்கும். இங்கே பாஸ் ஆகிற கரண்ட் I1, ரெசிஸ்டன்ஸ் 3 ஓம். ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 0 அப்படின்னு கிடைச்சிரும். தட் இஸ் அ க்ளோஸ் டு லூப்போடைய டோட்டல் பொட்டன்ஷியல். ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா மைனஸ் 2I1 மைனஸ் 3I1 ஆகிடும், மைனஸ் 5I1 ஆகிடும். ஸோ மைனஸ் 5I1 மைனஸ் I2 ஈக்குவல் டு 0. மைனஸ் 2I1 மைனஸ் 3I1 ஆட் பண்ணிங்கன்னா ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த நெகட்டிவில் அந்த பக்கம் ப்ளஸ் ஆகிடும். அப்போது 5I1 ப்ளஸ் I2 ஈக்குவல் டு 9 கிடைக்கும். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னது? ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்துட்டு 3I1 மைனஸ் 4I2 ஈக்குவல் டு 6. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 5I1 ப்ளஸ் I2 ஈக்குவல் டு 9. இதில் I1 எலிமினேட் பண்ணிட்டா டேரெக்டாக என்ன கிடைச்சிரும்? I2 கிடைச்சிரும். ஸோ இந்த 2 லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். நார்மலாக நம்ம லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த மெத்தடில் சால்வ் பண்ணாலே வில் கெட் த ஆன்சர். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னன்னு பாருங்கள். திரும்ப அதை எழுதுகிறேன். 3I1 மைனஸ் 4I2 ஈக்குவல் டு 6ன்னு கிடைச்சிருக்கு. செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 5I1 plus I2 equal to 9. 5I1 plus I2 equal to 9.
இந்த 2 ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணி I1 ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணணும். இது நார்மலா லீனியர் ஈக்குவேஷன் மெத்தட்ல. இங்க 3I1 இருக்கு, இங்க என்ன இருக்கு 5I1 இருக்கு. கரெக்ட்டா? சோ நீங்க இல்ல கேட்டிருக்கிறது அவங்க 1 ஓம் அக்ராஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நம்ம அதை மட்டும் கால்குலேட் பண்ணாலே இங்க போதும். சோ அப்ப இங்க வந்துட்டு 3 இருக்கு, இங்க 5 இருக்கு. இத 5 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, இது 3 ஆல மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், I2 கரண்ட் டைரக்டாவே கிடைச்சிரும். I1 தேவையா இருந்தா கால்குலேட் பண்ணலாம். இங்க 1 ஓம் அக்ராஸ்ல பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் மட்டும் தான் நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 எதால மல்டிப்ளை பண்றோம், இது ஈக்குவேஷன் நம்பர் 1 2 அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ண போறோம்னா LCM ஈக்குவல் வேல்யூ கொண்டு இது 5 வேல்யூ இது 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 15 ஆயிடும். I1 ஈஸியா கேன்சல் பண்ணிடலாம். அதனால ஈக்குவேஷன் நம்பர் 1 மல்டிப்ளைட் வித் 5 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5 × 3 என்ன ஆயிடும் 15. அதனால 15I1 மைனஸ் இங்க என்ன வரும் 5 ஆல மல்டிப்ளை பண்ணா 20 மைனஸ் 20I2 இங்க 6 × 5 30 அப்படினு கிடைக்கும். அதே மாதிரி ஈக்குவேஷன் நம்பர் 2 எதால மல்டிப்ளை பண்ண போறோம் 3 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப 5 × 3 15 15I1 இங்க என்ன வரும் 1 × 3 3 3I2 9 × 3 27 இதான் நமக்கு கிடைக்கிற வேல்யூ. புரியுதா? இப்போ இதுல I1 எனக்கு தேவையில்லைன்றதுனால நான் சைனை கன்வெர்ட் பண்றேன், சப்ட்ராக்ட் பண்றதுக்காக இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சப்ட்ராக்ட் பண்ண போறேன். அதனால இங்க நெகட்டிவ் ப்ளஸ் வரதுல மைனஸ் மைனஸ் வரதுல ப்ளஸ்னு போட்டு நம்ம என்ன பண்ணணும் சால்வ் பண்ணணும். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா மைனஸ் 15I1 ப்ளஸ் 15I1 கேன்சல் ஆகிப்போம். ஏன்னா இப்போ இது நெகட்டிவ் சைன், இது மைனஸ் 3I2 மைனஸ் 20I2. அப்போ ஆட் பண்ண நான் ரெண்டுமே நெகட்டிவ் சைன் இப்போ. ஸோ அப்போ மைனஸ் 20I2 மைனஸ் 3I2 ஒரு மைனஸ் 23I2. இங்கே 30 மைனஸ் 27 என்ன கிடைக்கும் 3 கிடைக்கும். 30 மைனஸ் 27 அப்போ ஃபைனலாக I2 ஈக்குவல் டு 3 டிவைடட் பை மைனஸ் 23 கிடைக்கும். சிம்பிளாக என்னன்னு சொல்லலாம் மைனஸ் 3/23. ஓகேவா? ஸோ அப்போ ஃபைனலாக இதை சால்வ் பண்ணும்போது I2 ஈக்குவல் டு மைனஸ் 3/23 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் 3/23. ஸோ மைனஸ் 3/23 அப்ராக்சிமேட்டாக என்ன வேல்யூ கிடைக்கும் ஸோ 0.13 மைனஸ் 0.13 ஆம்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா I2 தான் 1 ஓம் அக்ராஸ்ல பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் தான் கேட்டுக்கிறாங்க. இந்த மைனஸ் ரெப்ரசன்ட் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம எந்த டைரக்ஷன்ல கரண்ட் சூஸ் பண்ணிருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ இருக்குன்னு அர்த்தம். இந்த மைனஸ் ரெப்ரசன்ட்ஸ் இந்த டயகிராம்ல கரண்ட் நம்ம எந்த டைரக்ஷன்ல எடுத்துக்கிறோம் E to F. ஆனா ஆக்சுவலா நெகட்டிவ் சைடு எதை இண்டிகேட் பண்ணுது கரண்ட் E to F டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகல F to E டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். தட் இஸ் தி மீனிங் ஆஃப் தி நெகட்டிவ் சைன் இண்டிகேட் இன் தட் I2. ஓகேவா? அப்ப ஃபைனலா நம்ம ஆன்சர் என்ன எழுதணும் 1 ஓம் ஓகேவா கரண்ட் current flow from F to E எவ்வளோ F to E டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும் எவ்வளோ வோல்ட்டில் 0. current flow from F to E 0.3 amps across இல்லை இன் போட்டுக்கோங்க in 1 ohm resistance. ஓகேவா? current flow from F to E அந்த டைரக்ஷன் ஃப்ளோ ஆகும் because the negative sign indicates not E to F. நாம எடுத்துக்கிற டைரக்ஷன் படி E to F. நெகட்டிவ் இண்டிகேட்ஸ் அந்த E to F ல போகலாம் ஆப்போசிட் டைரக்ஷன் F to E ல போகுதுன்னு அர்த்தம். சரியா? 1.3 ஆம்ஸ் பாஸ் ஆகுது எந்த ரெசிஸ்டன்ஸ்ல 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ்ல. ஏன்னா அதான் அங்கே கேட்டுக்கிற கொஷின். ஸோ அதனால அதுதான் இங்கே ஆன்சராக நமக்கு வரும். சரியா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஸோ இங்கே நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு in a Wheatstone bridge P is equal to 100 ohm, Q is equal to 1000 ohm, R equal to 40 ohm அப்படின்னு கொடுத்துட்டாங்க. If the galvanometer shows zero deflection, then determine the value of S அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக டைரெக்டாக அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ டைரக்ட் ஃபார்முலா P/Q equal to R/S. Wheatstone bridge உடைய பேலன்ஸ்டு கேஸ் என்னது பேலன்ஸ்டு Wheatstone bridge. பேலன்ஸ்டு Wheatstone bridge P/Q equal to R/S. ஸோ இதில் எதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ சப்ஸ்டிட் பண்ணுங்க, மீதி அன்னோன். இதுதான் பேலன்ஸ்டு Wheatstone bridge உடைய
எக்ஸ்பிரஷன் P வந்து 100 Q 1000 ஸோ P வந்துட்டு 100 Q வந்துட்டு 1000 ஈக்குவல் டு R என்ன கொடுத்துருக்குறாங்க 40 ஓம் S கொடுக்கல ஸோ இது வந்துட்டு 40/S இதான் என்னது பேலன்ஸ்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜுக்கான அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி கெட் பண்ண வேண்டிய டேட்டா அவ்வளோதான் இதில் எதுவுமே கிடையாது ஸோ வெரி சிம்பிள் திங் ஸோ இந்த 2 0 கேன்சல் ஆகிடும் ஓகேவா அவ்வளோதான் இதை எஸ் கொண்டு பண்ணி இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் எஸ் ஈக்குவல் டு 40 × 10 என்ன ஆகிடும் 400 ஸோ அப்போ வந்துட்டு 400 ஓம் அப்படின்னு கிடைக்கும் எஸ் ஈக்குவல் டு 400 ஓம் சரியா கிளியர் ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் in a meter bridge experiment with a standard resistance of 15 ohm in the right gap the ratio of balancing length கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துருக்காங்க 3:2 ன்னு கொடுத்துருக்காங்க balancing length கொடுத்துட்டாங்க ஸோ இது டேரெக்டாக அதே மாதிரி தான் வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட அப்ளிகேஷன் தானே இது find the value of the other resistance அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருக்கிறாங்க ஸோ this is also very simple one ஆக்சுவல் ஃபார்முலா இதுக்கு என்ன அப்படின்னா இந்த கேஸுக்கு இது வந்துட்டு P/Q = L1/100 - L1 அப்படின்னு நம்ம போடுவோம் சரியா L1/100 - L1 இதுதான் மீட்டர் பிரிட்ஜ் நம்ம யூஸ் பண்ண போகிறது அந்த ரெசிஸ்டன்ஸ் பேலன்ஸ்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கேஸ் தான் பட் அதில் வந்துட்டு இந்த 100 வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும் அந்த லென்த்து ஸோ அப்போ L1/100 - L1 இதுக்கு ஈக்குவல் இந்த P/Qக்கு ஈக்குவலாக இருக்கும் இங்கே என்ன கொடுத்தாங்கன்னா இந்த 2 ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க எது 3/2 அதாவது L1 வந்து 3/100 - L1 இந்த 2 வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணால் அதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா அதாவது L1/100 - L1 இதோட ரேஷியோ என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க 3/2க்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க L1 L2 கொடுக்கல அதோடைய ரேஷியோ கொடுத்துட்டாங்க இதுதான் கிவன் டேட்டா அப்போ ரிமைனிங் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அப்போ பியோட வேல்யூ என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஸோ டேரெக்டாக சால்வ் பண்ணால் நமக்கு ஈஸி ஆன்சர் கிடைச்சிடும் இந்த கேஸில் ஸோ இதில் பி தானே கேட்டுருக்குறாங்க ஸோ அப்போ பி இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ கூட சப்ஸ்டிட் பண்ணிக்குவாங்க P/Q என்ன கொடுத்துருக்குறாங்க see here 15 ஓம் கொடுத்துட்டாங்க ஸோ அப்போ இது வந்துட்டு 15 ஈக்குவல் டு இந்த ரேஷியோ கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 3/2 ஸோ இல்லைனா அந்த L1/L2ன்னு கூட எடுத்துக்கலாம் அதாவது 100 - L1 L2ன்னு எடுத்துட்டிங்கன்னா L1/L2 ரேஷியோ எடுத்து போட்டாலும் சேம் மீனிங் ஒன்லி அது பிரச்சனை கிடையாது ஸோ அப்போ P இஸ் ஈக்குவல் டு 3/2 × 15 ஸோ அவ்வளோதான் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3/2 என்ன அர்த்தம் 1.5 × 15 கிடைக்கும் ஸோ 15 × 15 225 1 டெசிமல் பாயிண்ட்டை வச்சுட்டிங்கன்னா 22.5 ஓம் அப்படின்னு கிடைக்கும் 22.5 ஓம் ஸோ இதுவுமே சிம்பிள் கொஸ்டின் தான் ஓகேவா ஸோ அந்த பேலன்ஸ்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட அப்ளிகேஷன் எப்படி வந்து மீட்டர் பிரிட்ஜ் அப்ளை பண்ணுறோன்னு தெரிஞ்சாலே ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம் ஆன்சர் கெட் பண்ணிடலாம் ஸோ இதுவுமே அது ரிலேட்டட் கொஸ்டின் தான் ஸோ இதில் இந்த ரேஷியோ கொடுக்காம L1 எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம் கொடுத்துட்டாங்க அந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க ஸோ அகைன் வி ஹேவ் டு யூஸ் த சேம் ஃபார்முலா பட் L1 கிவன்னா இன்னொன்று என்னது 100 - L1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலா நம்ம அப்படியே அப்ளை பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதான் ஸோ சேம் ஃபார்முலா P/Q = L1 / 100 - L1 இங்கே P இந்த கொஸ்டினில் Q என்ன கொடுத்துருக்காங்க 10 ஓம் ஸோ பை 10 ஓம் L1 வந்து 55ன்னு சொல்லிட்டாங்க அப்போது இன்னொரு லென்த் என்னவா இருக்கும் 100 - 55 ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 55 டிவைடட் பை என்ன கிடைச்சிரும் 45 × 10 கரெக்டா × 10 அப்படின்னு அந்த வேல்யூ கிடைச்சிடும் நமக்கு ஸோ அவ்வளோதான் இது சால்வ் பண்ண என்ன வரும் 550/45 ஸோ 5 டேபிள் சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஆஃப்டர் சிம்பிளிஃபை பண்ணால் அப்ராக்சிமேட்டாக 12.2 ஓம் அப்படின்னு கிடைக்கும் 12.2 ஓம் சரியா ஸோ இவ்வளோதான் இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே ரொம்ப ஈஸி கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ட்ரையான டாபிக்னு எதுவுமே கிடையாது எவ்ரிதிங் இஸ் வெரி ஈஸி பேசிக் அந்த ரிலேஷன் அதாவது ரெசிஸ்டன்ஸ் ரிலேட்டட் வரக்கூடிய அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அதுக்கப்புறம்
கிர்ச்சாஃப்ஸ் லா பேஸ் பண்ணக்கூடிய அந்த கொஸ்டின் ஈக்குவலண்ட் இஎம்எஃப் கேஸில் சீரியஸ் பேரலாக இருக்கும்போது எப்படி கால்குலேட் பண்ணுறது தென் கிர்ச்சாஃப்ஸ் அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா அதை பேஸ் பண்ண கொஸ்டின் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் லாஸ்ட்டாக அதுக்கப்புறம் அதோட அப்ளிகேஷன் என்னது மீட்டர் பிரிட்ஜ் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு திரும்ப திரும்ப இதில் கொஷின்ஸ் இருக்கும் ஸோ எவ்ரி திங் இஸ் வெரி சிம்பிள் கொஷின் தான் சரியா ரைட் ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக இப்போ கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வெரி சூன் ஸோ டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 16 ஸோ நீட்டு கரண்ட்டாக 12th இப்போ ஆக்சுவலாக எக்ஸாம் போர்டு எக்ஸாம் போயிட்டு இருக்கு இல்லையா நீங்கள் முடிச்சுட்டு யாரெல்லாம் நீட் கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாமே லாஸ்ட் மினிட் நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈவன் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ரிப்பீட்டர்ஸ் ஆல்சோ ஸோ ரிப்பீட்டர்ஸுக்கும் லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு எல்லாத்தையும் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க அவங்களுக்கும் ஃபாஸ்ட் கோ த்ரூ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ March 16 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 o'clock to 3:30 வரைக்கும் இருக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம போயிட்டுருக்கோம் அந்த ஷெடியூல் படி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜி ஸோ நம்மளோட எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த கிளாஸை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கான பேக்கேஜ் என்ன அப்படின்னு நான் பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன அந்த சிலபஸ் நம்ம எப்படி டீச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 பார்ட் அதுக்கப்புறம் 12 ஃபுல் சிலபஸ் மார்க் டெஸ்ட் இதில் இருக்குது ஸோ இந்த நம்ம பேட்சுக்கு நம்ம கொடுத்துருக்க நேம் என்ன பார்த்தீங்கன்னா நீட் நம்பிக்கை பேட்ச் சரியா நம்பிக்கை பேட்ச்ன்றதை நம்மளுடைய இந்த கிராஷ் கோர்ஸுக்கு நம்ம வந்து நேம் கொடுத்துருக்குறோம் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பாசிட்டிவாக இருக்கணும் எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்காக நம்ம அந்த டைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் கரெக்டாக ஸோ அதுக்கப்புறம் 8 part to 12 ஃபுல் சிலபஸ் மார்க் டெஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் 38 years ஆஃப் அந்த டிஜிட்டல் ஆக்சஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஃபிசிக்ஸ் எல்லாத்தினுடைய 38 years ஆஃப் அந்த சொல்யூஷன் வித் சொல்யூஷன் உங்களுக்கு கிளியராக கிடைக்கும் ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ஏன்னா நமக்கு நிறைய கொஷின்ஸ் வேணும் கொஷின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லைனா நம்ம எவ்வளோ படித்தாலும் மறந்து போகிற மாதிரி இருக்கும் அட் த சேம் டைம் நமக்கு லாஸ்ட் மினிட் எல்லாத்தையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டைமும் இருக்காது அதனால் நமக்கு சொல்யூஷனோட இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நமக்கு ஐடியாவும் கிடைக்கும் நமக்கு எதாவது டவுட்னா உடனே ரெஃபர் பண்ணிக்கலாம் ஒரு டைமில் நம்ம நெட்டில் போய்ட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பிஏக்கு நான் உங்களுக்கு டோர் ஸ்டெப் டெலிவரியுமே நமக்கு இருக்க ஆல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே ஸோ இதெல்லாமே நமக்கு இந்த நம்பிக்கை பேட்சில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆஃபர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரைம் பேட்சோடைய ஆஃபர் வந்துட்டு ஆக்சுவல் ப்ரைஸ் வந்துட்டு 2499 ஸோ இது நமக்கு டிஸ்கவுண்ட் ஒன்லி 999 மட்டும்தான் நமக்கு ப்ரைஸ் இப்போ நம்ம பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்டுக்காக அவங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கணும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வரணும் அப்படின்றதுக்காக நம்ம வேதாந்தில் இந்த மாதிரி ஒரு ஆஃபரை கொடுத்துருக்காங்க சரியா ஸோ அதே மாதிரி காம்போ பேட்ச் அட்வான்ஸ் அண்ட் அல்டிமேட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்கவுண்ட் போக இது 3999 இதுலேருந்து இன்னும் டிஸ்கவுண்ட் பண்ணி அவங்க ரொம்ப மினிமம் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க 1499 காம்போ அட்வான்ஸ் அல்டிமேட் பேட்ச் எடுத்திங்கன்னா 1999 4999 வந்து அதனுடைய ஆக்சுவல் காஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு நெகோஷியேட் பண்ணி ஃபைனலாக ஒரு அஃபோர்டபுளாக இருக்கக்கூடிய அந்த ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ஸோ 1999 இந்த ஆஃபர் ஆக்சுவலாக எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா 25th February வரைக்கும் தான் நோட் பண்ணிக்கோங்க 25th February நீங்கள் யார் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்க அவங்க தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் எப்பயுமே இருக்கும் ஸோ அதனால் 25th February வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள் March 16th வந்துட்டு நம்ம பேட்ச் ஸ்டார்ட் ஆகும் ஸோ நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ ஸோ உங்களுக்கும் அது பெனிஃபிட்டாக இருக்கும் லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு கிராஷ் கோர்ஸ் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டோன்ட் ஃபர்கெட் மறக்காமல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணிவிடுங்க ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ நம்ம இந்த டாப்பிக்கோடைய கண்டினியூட்டி அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம் ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் என்னென்ன சாப்டர் இருக்கோ அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் வேறு என்னென்ன அடிஷ்னலாக உங்களுக்கு தேவையோ ஸ்டேட் போர்டு 12th ஃபிசிக்ஸுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இன்னும் அந்த எக்ஸாம் நெருக்கத்தில் இன்னும் நிறைய பார்ப்போம் சரியா ஸோ தேங்க்யூ ஸோ மச் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் பாய்